அனைவரையும் இந்த மாலை நல்வேளையில் பங்கேற்று இருக்கும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் மதுரை கிளை பொறுப்பாளர்கள் இறைவாணி அவர்கள் மற்றும் வருண் அவர்களை வரவேற்கின்றேன். மேலும் ஜூம் இணையவழியின் வழியாக பங்கேற்றிருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர்கள், முனைவர்கள், ஆசிரியர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவரையும் மறுமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தற்பொழுது இந்த நூலினை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. முனைவர் ப. பாண்டியராஜா அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் அறிஞர், கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியர் ஆவார். மதுரை மற்றும் சங்க இலக்கியங்களில் சிறப்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தினமணி நாளிதழில் கட்டுரை எழுதுவதுடன் சங்கம்பீடியா மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளை போன்ற தளங்களில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியுள்ளார். மேலும் கல்வெட்டு ஆய்வுகள், சங்க இலக்கிய பங்களிப்பு மற்றும் அவருடைய அரிய படைப்பான நக்கீரர் நடைப்பயணம், நெடுநல்வாடை மற்றும் கணிதவியல் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அதிலும் குறிப்பாக நக்கீரர் நடைப்பயணம் என்ற நூலினை இன்று திறனாய்வு செய்ய இருக்கின்றோம். தற்பொழுது திறனாய்வாளர் பூஸ்னார பானு அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் பூஸ்னார பானு அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற, இலக்கியத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்ட ஒரு ஆர்வலர் ஆவார். அவரது கல்வி பயணம் அவர் பயின்ற கல்லூரியான யாதவா மகளிர் கல்லூரியிலேயே உதவி பேராசிரியராக தொடங்கியது. அங்கு இளம் உள்ளங்களை வளர்த்ததோடு இலக்கியத்தின் மீதான தனது காதலையும் அங்கு பகிர்ந்து கொண்டார். மேரியான் பள்ளியில் மேலும் கற்பிக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அங்கு தான் ஒரு கல்வியாளராக படிப்படியாக வளர்ந்ததோடு பிற்காலத்தில் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். தற்போது மகாத்மா கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றி அங்கு வெறும் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அப்பள்ளியில் இலக்கிய பண்பாட்டை வடிவமைப்பதில் தீவிரமாக பங்கேற்கும் ஒரு அங்கமாகவும் தமிழ் சங்கத்தின் ஒரு தீவிர செயல்பாட்டாளராகவும் இருந்து வருகிறார். புத்தக விமர்சனங்களையும் தனது இலக்கிய பார்வைகளையும் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறார். மேலும் நதிமி ஓடை போன்ற வெளியீடுகளில் அவரது படைப்புகள் இடம் பிடித்துள்ளன. தனது சமூக பணிக்காகவும் கற்பித்தல் சிறப்பிற்காகவும் விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் தமிழ் ட்ரஸ்ட் விருதுகளுக்கான நடுவர் குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க நமது திறனாய்வாளர் பூஸ்னார பானு அவர்களை இந்த அரிய படைப்பான நக்கீரத்தை திறனாய்வு செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இத்தகைய அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி. என்னை தேர்ந்தெடுத்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி. என்னுடைய நக்கீரர் நடைப்பயணம் புத்தகம் என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு இந்த புத்தகம். நான் ஏற்கனவே வாசிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாசிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த புத்தகம் எப்ப கையில வந்துச்சோ அப்பயே வாசிச்சு முடிச்சிட்டேன். திருப்பியும் இப்ப எடுத்து வாசிக்கும் போது அப்படியே ரொம்ப என்னால அந்த இந்த புத்தகத்துல இருந்து வெளியே வரவே முடியல. அவ்வளவு அழகா ஆசிரியர் நமக்கு ஒரு அதுலயே அவரே அவர் முன்னுரையில சொல்லியிருக்காரு. இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லி, நக்கீரர் இட்ஸ் ஜஸ்ட் அ விஷுவல் டிலைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு அவர் முன்னுரையில. அது நக்கீரருக்கு மட்டும் பொருந்தாது, நம்மளுடைய ஐயாவுக்கும் கண்டிப்பா பொருந்தும். நக்கீரர் அப்படி எழுதியிருந்தாலும் அதை நம்மள மாதிரி சாமானியரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தொகுத்து கொடுக்கிற ஒரு ஆற்றல் பேராற்றல்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில இந்த நூலை நமக்கு அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காரு திரு பாண்டியராஜா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேனீக்காரருடைய அந்த குறும்பெல்லாம் இந்த புத்தகத்துல நல்லா தெரியுது வெளிப்படையாவே. நீங்க எப்படிப்பட்டவர், எவ்வளவு ஜாலி டைப்பு, நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்றத இந்த புத்தகம் படிக்கும் போதே நம்மளால உணர முடியுது சார். நான் இந்த புத்தகத்தை எதோட கம்பேர் பண்றேன்னா, எனக்கு இத படிக்கும் போது எனக்கு இந்த ரோஜா படத்தோட ஞாபகம் வந்துச்சு. அந்த ரோஜா படத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த புது வெள்ளை மலை பாட்டு எல்லாம் பார்க்கும்போது அந்த பனி அதோட குளிரை நம்மளால உணர முடியும். புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த குளிரை நம்மளால உணர முடியும். அது மாதிரி சின்ன சின்ன ஆசை பாட்டுல அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால அந்த கிராமத்துக்கே நம்மளே போன மாதிரி ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்.
மணிரத்னம் வந்து அது அழகா வந்து நமக்கு ஒவ்வொரு இதா கோர்த்து காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த நெடுநெல் வாடையை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அவர் ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அகப்பாடலா புறப்பாடலா, அதுல வந்து ஏற்கனவே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆசிரியர் நக்கீரரை பத்தி அவரு எடுத்து சொல்லும் போதே சொல்றாரு. அவர் வந்து ஸ்லிப் ஆஃப் த டங்க்ல அதை சொல்லியிருக்காரா, வேப்பம்பூ மாலை வந்து அந்த வேல் உச்சியில வந்து அதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டுடை தலைவனை பற்றுதே அல்ல. இது வந்து ஒரு கூதிர் காலத்தையும் ஒரு குளிர்காலத்தையும் தலைவனை பிரிந்து வாடும் தலைவியின் நிலையை பற்றி எடுத்து உரைக்கும் நூல் தான் அப்படின்றத வந்து அவர் சொல்லிடுறாரு, நமக்கு தெளிவா சொல்றாரு. ஆனா அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அந்த வேல்ல அந்த வேப்பம்பூ அதை எதுக்கு சொல்றாரு, அதுல எதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் ஒரு டிபேட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிபேட் நமக்கு கடைசி வரைக்கும் அதோட ஆன்சரை வந்து நம்ம தேடிட்டே இருக்கோம். கடைசியில நமக்கு ஆன்சரும் அது கிடைக்குது. இப்ப நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லும் போது அந்த வாடை வந்து யாருக்கு வந்து நல் வாடையா இருக்குது அப்படின்ற கொஸ்டினை நம்ம கிட்ட வந்து இந்த நூலோட ஆசிரியர் கேட்கிறாரு. அது தலைவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாடை காலம் இல்லை, தலைவிக்கும் அது நல்ல வாடை காலம் இல்லை, அங்க இருக்கிற ஆயர்களுக்கும் மக்கள் யாருக்குமே வந்து அது ஒரு நல்ல வாடை காலம் இல்லை. அப்ப யாருக்குதான் அது நல்ல ஒரு வாடை காலம் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கிட்ட வந்து இந்த பாட்டுடைய இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து கேட்கிறாரு நம்ம கிட்ட. அதுக்கான விடையும் முடிவுரை படிக்கும் போது நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம அந்த முன்னுரையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னுரையில வந்து சொன்ன மாதிரி இந்த ஸ்லிப் ஆஃப் த டங்க் அவர் வந்து நம்மள வந்து நம்மகிட்டே கொஸ்டின் பண்றாரு. நம்ம ஆசிரியர் வந்து நம்மகிட்டே சொல்றாரு, இவர் வந்து இந்த விஷயத்த வந்து அகப்பாடலா புறப்பாடலாம் தெரியாத மாதிரியே நமக்கு ஒரு குழப்பத்துல நம்மள விட்டுருக்காரு. இதுல வந்து அவரு ஒருவேளை ஆசிரியர் வந்து ஸ்லிப் ஆஃப் த டங்க்ல வந்து கை தவறி வந்து அந்த ஓமையை சொல்லியிருந்தாருன்னா அது ஆசிரியருக்கு இழுக்கு, இல்ல வேண்டுமென்றே சொல்லியிருந்தாருன்னா அந்த நூலுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு முன்னுரையிலே. சோ அதை படிக்கும்போது என்னவா இருக்கும், இவர் சொல்றாரு என்னமோ ஒண்ணு சொல்ல வராரு, அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் எப்படா சீக்கிரம் படிச்சு முடிப்போன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிறது நமக்கு. இந்த முதல்ல வந்து பயண முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கிடை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் பிறந்து வளர்ந்த அந்த தேனி மாவட்டத்துடைய அழகான ஒரு காட்சி அமைப்பு நமக்கு முதல்ல 10ஆம் பக்கத்துல மிக அழகாக அந்த தேனி மாவட்டத்தை ஒரு ஹெலிகாப்டர்ல போய் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இத நூலை படிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு விளாக் பாக்குற மாதிரி இருக்கு சார். இப்ப விஜே சித்து விளாக் அந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வருது இல்லையா, அதுல வந்து நம்ம அந்த இடத்துக்கு போற மாதிரி நமக்கு அந்த ஃபீலை காட்டுறாங்க. கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறது, ஒரு கைடு வந்து எப்படி நமக்கு நம்ம இதெல்லாம் நிறைய பணம் கொடுத்து நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஆனா நமக்கு இந்த புத்தகத்தை படிச்சாலே ஒரு அன்றைய கால மதுரை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கண் கொண்டு அழகாக பார்க்க முடியுது. நம்ம இந்த மதுரையில தான் வசிக்கிறோம், இப்போதைக்கு நாங்க வசிக்கிறது மதுரை தான். இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மதுரையும் நாங்க பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல இவ்வளவு அழகா இருந்திருக்குதா மதுரை அப்படின்ற ஒரு வியப்பை வந்து இந்த புத்தகம் படிக்கும் போது நமக்கு நிச்சயமாக உருவாகிறது. அந்த காலத்துல இருக்கிற இந்த இதுல வந்து கோச்சடையை பத்தி இந்த புத்தகத்துல வந்து நமக்கு காமிச்சிருக்காரு. நாகமலை புதுக்கோட்டை நாகமலையை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் தான் அந்த காலத்துல வந்து கோட்டையா இருந்திருக்கு, தலைவி வசிக்கிற கோட்டையா இருந்திருக்கு. அதை வந்து நமக்கு அழகா வந்து எடுத்துரைக்கிறாரு. அரசரடி அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு இந்த காலத்து மதுரைய இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா இவர் புத்தகத்தை படிக்கும் போது ஒரு டைம் டிராவல் பண்ணி நம்ம அந்த மதுரைக்கு போற மாதிரியே ஒரு அழகான ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சோ அன்றைய மதுரைய வந்து ஆடி வீதிகள் என்னென்ன இருக்கு அதை பத்தி எல்லாத்தையுமே அவர் நமக்கு இந்த முதல் 15 பக்கங்கள்ல நமக்கு அழகா வந்து படத்தோட வரைபடத்தோட, இதுக்கு அவர் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாரு, எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சாலே நமக்கு வந்து தலை சுத்துது சார். ஏன்னா அவ்வளவு ஒரு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொன்னையும் வந்து நம்ம படிக்கிற வாசகர்களுக்கு தெளிவா கொடுக்கணும் அப்படின்ற அவரோட முனைப்பை வந்து நான் ரொம்ப வெகுவா பாராட்டுறேன். அதே மாதிரி நிறைய படங்கள் வந்து இதுல கொடுத்திருக்காரு. அந்த எல்லா படங்களும் அவர் ரொம்ப வந்து சிரமப்பட்டு கண்டிப்பாக, ஏன்னா கரெக்டா அக்யூரேட்டா அந்த விஷயம் வந்து நமக்கு கரெக்டா வந்து வாசகர்களை போய் சேரணும் அப்படின்ற அந்த ஆசிரியருடைய மெனக்கெடல் என்னை மிக 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 கவர்ந்தது. கரெக்டா நமக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்குது இந்த புக். நம்ம படிக்கும் போது ஒரு சினிமா பாக்குற சுபாஷினி மேம் அவங்களுடைய முன்னுரையில சொன்ன மாதிரி ஒரு சினிமா பாக்குற மாதிரியே தான் இருக்குது இந்த புத்தகத்தை படிக்கும்போது.
இதுல என்ன ரொம்ப கவர்ந்த வரிகளை வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நெடுநல் வாடையோட சுருக்கத்தை கொடுத்திருக்காரு. முதல்ல 15வது பக்கத்துல இருந்து 17வது பக்கத்துல வரைக்கும் அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, நெடுநல் வாடை புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதை யார் எழுதினது, அதை எழுதினவர் வந்து நக்கீரர் வந்து எழுதியிருக்காரு. அவர் யாருடைய மகன் அப்படின்றத நமக்கு வந்து அழகா சொல்லியிருக்காரு. யாருடைய பாட்டுடைய தலைவன் யாரு, பாண்டிமா தேவி யாரு, நெடுஞ்செழியன் யாரு அப்படின்றத வந்து முதல்ல அந்த 15 to 17 பக்கங்கள்ல நமக்கு அழகா சொல்றாரு. சொல்லும் போது அவருடைய ஊர் எப்படி இருந்துச்சு, அவங்க வசிச்ச அந்த அன்றைய மதுரை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவர்கள் சாமானியர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருந்தது, அவங்க வீட்டுல இருக்க மாடங்கள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பாண்டிமா தேவியோடைய கட்டில் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஒரு காட்சி அமைப்பா ஒவ்வொரு வர சாப்டர்ஸ்ல அழகா சொல்லியிருக்காரு. 15 to 17 பக்கத்துல நெடுநல் வாழையோட சுருக்கத்தை பத்தி அவரு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. முதல் சாப்டர்ல பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சாப்டர். அந்த சாப்டர்ல என்ன அழகா சொல்றாரு அப்படின்னா, புல்லூத்து அப்படின்ற கிராமம் இன்னைக்கும் இருக்குது மதுரையில. அந்த கிராமம் அந்த காலகட்டத்துல, அதாவது அந்த பாண்டியர்களோட காலகட்டத்துல எப்படி இருந்தது, அங்க இருந்த வாடை காலம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற அந்த வானத்துடைய அழகான ஒரு காட்சி அமைப்பை நமக்கு வந்து சொல்றாரு. அது எந்த மாதத்துல நடக்குதுன்னா, அக்டோபர் மாதத்துல நடக்கிற வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்றுடைய அந்த காலநிலை, அந்த சீதோசன நிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த முதல் சாப்டர் வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்குது. ரொம்ப அழகா வந்து எப்படி அந்த காற்று கிளாக் வைஸ் வலஞ்சுழியாக எப்படி வந்து மேகம் மேல எழும்புறது, அது அறிவியல் தகவல்களும் நமக்கு நிறைய வந்திருக்கு. அந்த வடகிழக்கு பருவக்காற்று என்னென்ன மாற்றங்களை வந்து அந்த ஊர்ல கொண்டு வருது, மழைப்பொழிவை எப்படியெல்லாம் பாதிக்கிறது, அந்த குளிர் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த முதல் சாப்டர்ல ரொம்ப அழகா வந்து நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா, நக்கீரர் ஒரு கேமராவை வச்சு ஜூம் பண்ணி நமக்கு ஒவ்வொரு வார்த்தையா அவர் காமிச்ச மாதிரி நம்ம ஆசிரியர் வந்து சித்தரிச்சு நமக்கு வந்து அந்த கதையை சொல்றாரு. நம்மளையும் அவங்களோட சேர்ந்து அவரோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போறாரு. இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம வந்து இப்ப நக்கீரரோட பயணம் போறோம். நம்ம எல்லாருமே நம்ம இதை படிக்கிற எல்லாருமே இந்த புத்தகத்தை யார் யார் படிக்கிற வாசகர்கள் இருக்கோமோ நம்ம எல்லாருமே இப்ப நக்கீரரோட சேர்ந்து பயணம் பண்ண போறோம் அப்படின்னு ஆசிரியர் நமக்கு சொல்லி இன்னும் அந்த புத்தகத்தில் படிக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துகிறார். அந்த சுவாரஸ்யம் வந்து நமக்கு உண்மையிலே ஓ சரி சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப அழகா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு காட்சி. அப்ப வந்து என்ன சொல்றாரு, ஏதோ பெரும் சத்தம் கேட்கிறது அல்லவா, கனகன என்ற மணி ஒலிகள். வேற என்ன கேட்கின்றன, அதட்டி பேசும் குரல்களும் கேட்கின்றன. கொஞ்சம் உற்று பார்த்தால் கூட்டமாக வரும் பசுமாடுகள் தெரிகின்றன. கூட்டத்தினிடையே ஓரிரண்டு முரட்டு காளைகளும் தென்படுகின்றன. சிறிது அருகில் சென்று பார்ப்போம். பள்ளமான இடங்களில் இருந்து மேடான பகுதிக்கு அவை விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு மலை பகுதியில நடக்கிற ஒரு காட்சிய நமக்கு அழகா வந்து தொகுத்து கொடுத்திருக்காரு. அந்த காட்சியில ஒரு சத்தம், இதுல வந்து ஐம்புலன்களுக்கும் நமக்கு இட்ஸ் ட்ரீட் கிடைக்கிற மாதிரிதான். நம்ம காதுல வந்து அந்த மாடுகளுடைய அந்த மணி சத்தம் எப்படி இருக்கும், அந்த கிளைகள்ல இருந்து கீழே விழுகிற நீரோட சத்தம் எப்படி இருக்கும், அந்த யாழ் வந்து ஸ்ருதி மாறி இருக்கும்போது அந்த சத்தம் எப்படி இருக்கும், அப்படி ஒவ்வொரு சத்தத்தையும் கூட நம்மளால ஈஸியா உணர வைக்கிற மாதிரி அவர் வார்த்தை ஜாலங்கள்லே நமக்கு ரொம்ப அழகா வந்து ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ ஒரு மலை, இது வந்து ஒரு நாகமலை அடிவாரத்துல நடக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நமக்கு இப்போதைக்கு காட்டிட்டு இருக்காரு ஆசிரியர். எந்த சாப்டர்லனா பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 20ல வந்து நடக்கிற நான் வியந்த எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நான் வந்து சொல்றேன், அதுதான் இப்ப உங்ககிட்ட வாசிச்சு காட்டுறேன். அதுல வந்து அவர் என்ன காட்டுறாருன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன் குளிர்ல, அங்க நெடுநல் வாடையில அந்த எவ்வளவு ஒரு குளிர் இருக்கும் அப்படின்றத நமக்கு உணர்த்துற ஒரு காட்சி. அங்க எப்படி ரொம்ப குளிர் இருக்குன்னா, அவரோட பல்லெல்லாம் டைப் அடிக்குதான், கட 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 கடன்னு சொல்லிட்டு அந்த இடையர்களுடைய பல்லெல்லாம் கட கடன்னு டைப் அடிக்குதான். அந்த ஆடு மாடு எல்லாம் வேகமா அப்படியே ஓடிட்டு அந்த மணி சத்தத்தோட அழகா வந்து வர்ற ஒரு காட்சியை நமக்கு காட்டுறாரு.
அப்படியே அந்த காட்சியை காட்டிட்டு அந்த இடையருடைய முகத்தை வேற ஜூம் பண்ணி நமக்கு வார்த்தைகள்லே காமிக்கிறாரு. அந்த பல்லு வந்து எப்படி டைப் அடிக்குது, கட்ட கட்ட கட்டன்னு ரெண்டு தாடையும் சேர்ந்து அதிர்றத வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி அத வந்து பேஜ் நம்பர் 22ல அழகா படங்களோடைய அந்த சிலை, அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அந்த கடும் குளிர்ல அவன் முகம் எப்படி வெம்மி போயிருக்கும், எப்படி வந்து அந்த குளிர் வந்து தாக்குனதுனால, அந்த குளிரோட தாக்கத்தினால அவன் எந்த வகையில பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கறத வந்து ஒரு அழகான ஒரு பிக்சரைசேஷனோட நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதுல கடைசியில வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் நமக்கு சொல்லியிருக்காரு. செல்வர் வீட்டு தொழு மாடுகள் மிக பெரும்பாலும் பசுக்களாகவே இருக்கும். பிறக்கின்ற காளை கன்றுகளையும் ஒரு பருவத்துக்கு மேல் விற்று விடுவார்கள். இனவிருத்திக்காக ஓரிரண்டு காளைகளை வளர்ப்பார்கள். அவற்றிற்கிடையே அடிக்கடி சண்டை நடக்கும். அப்படி ஒத்து வராத போது இரண்டில் ஒன்றை விற்று விடுவார்கள். எனவே சில மந்தைகளில் ஒரே ஒரு காளை மாடு மட்டுமே இருக்கும். பசு கூட்டம் மொத்தமாக வரும்போது நிமிர்ந்த தலையுடன் தன் அழகிய கொம்புகளை ஆட்டிக்கொண்டே பெருத்த திமில்களை தளக் தளக் என்று இரு பக்கங்களிலும் தழும்பி ஆட மதவு நடை போட்டு நடுநாயகமாக வரும் காளை லேசாக தலையை தாழ்த்தி செருமி குரல் எழுப்பும் அழகே அழகு. இதைத்தான் நக்கீரர் ஏறு உடை இனநிறை என்றார். ஏறு உடை இனநிறை அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை நெடுநல் வாழ்ல இலக்கிய வடிவுல நமக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைய எவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னு நான் இப்ப வாசிச்சு காமிச்சதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல அந்த எக்ஸ்பிளனேஷன். நமக்கு அது படிக்கும்போது அதுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. ஒரே ஒரு மாடு மட்டும்தான் காளை கன்ற மட்டும் அந்த பணக்கார வீட்டுகள்ல வச்சிருப்பாங்களாம். பாருங்களேன், இதுல கூட ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இப்ப இதே வந்து ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுற ஒரு காலகட்டத்துல, ஆனா ஒரு காளை மாடை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. ஏன்னா எல்லாமே பொருளாதார ரீதியா மாறிடுச்சு. பசு மாட்டுனால அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு, காளை மாட்டுனால அவங்களுக்கு லாபம் இல்ல. சோ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கூட பாருங்களேன், அது கூட மணியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றத வந்து நான் இத படிக்கும்போது உணர்ந்தேன் சார். கரெக்டா? ஏன்னா அந்த காளை மாட்டுனால பணம் வருமானம் இல்லாதனாலதானே அதை வந்து நம்ம அதை வேண்டான்னு சொல்லி வெறுக்கிறாங்க. சோ எல்லாமே வந்து இப்ப வந்து பொருளாதார மயம் ஆயிடுச்சுன்றத வந்து இத படிக்கும் போது நான் என்னால உணர முடியுது. அதுவும் ரொம்ப அழகான ஒரு இது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற என்ன முதல் சாப்டர்ல அவர் வேற என்ன அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்தெந்த டைம் யாமம்னா என்ன, கடை யாமம்னா என்ன, வைகரைனா என்ன, முன் வைகரைனா என்ன, பின் வைகரைனா என்ன அப்படிங்கிறத அழகா டைமோட போட்டு நமக்கு வந்து பேஜ் நம்பர் 26ல வந்து அவர் சொல்றாரு. கொய்யா வானம் வளநேர்ப்பு வளையி நள்ளிரவு 12 மணி, அதை வந்து நம்ம யாமம் சொல்றோம். புதுப்பெயல் பொழிந்தென காலை கடையாமம் சொல்றோம், அது 12 to 2 மணி. ஏருடை இனநிறை வேறு புலம்பரப்பி காலை, அது வந்து முன் வைகரை 2 to 4 மணி. கைக்கொள் கொள்ளியர் காலை பின் வைகரை 4 to 6 மணி. இப்படி டைம் வந்து நமக்கு எதுக்காக இவர் இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் எனக்கு புரியல. எதுக்கு இந்த டைமிங் வந்து எதுக்கு நமக்கு இங்க சொல்றாரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு வியப்பு என் மனசுல இருந்துச்சு. அதுக்கான காரணங்கள் வந்து பிற்பாடு அடுத்தடுத்த சாப்டர்கள் படிக்கும் போது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு டூருக்கு வந்திருக்கோம். ஒரு வந்து அதுல பின்னாடி அவர் ஒரு சாப்டர்ல வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து இன்ப சுற்றுலா கிடையாது, ஒரு கல்வி சுற்றுலா. இப்ப நம்ம போறது வந்து ஒரு இன்ப சுற்றுலா. நீங்க வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்காக ஜாலியா இருக்கிறதுக்காக போற சுற்றுலா கிடையாது. இந்த நெடுநல்வாடை பயணம், நக்கீரர் நடைப்பயணம் வந்து ஒரு இன்ப சுற்றுலா கிடையாது. இது வந்து ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு அப்படின்னு இந்த புத்தகத்திலே வந்து ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா இது வந்து உங்கள் அறிவை வளப்படுத்துவதற்காக ஒரு அழகாக தொகுக்கப்பட்ட ஒரு நூல். இந்த நடைப்பயணத்தை நீங்க மேற்கொள்ளும் போது நிறைய விஷயங்களை, தெரியாத விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை ஒரு இன்ப சுற்றுலாவா, இந்த புத்தகத்தை ஒரு இன்பத்துக்காக நீங்க படிக்காதீங்க, நிறைய உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த நடைப்பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசிரியர் நம்ம கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு. முதல் சாப்டர் அவ்வளவுதான். இரண்டாவது சாப்டர்ல என்ன அழகா அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த சின்ன சின்ன ஆசையில வர்ற மாதிரி அந்த வயல்வெளிகள் தான் சார். அந்த முற்றி போன கதிர்கள் எப்படி இருக்கும், அந்த குளிர்காலத்துல அந்த விலங்குகள்லாம் எப்படி
இருக்கு அப்படிங்கறத வந்து அழகா சொல்றாங்க. மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ் கறவை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்ப்ப அன்ன கூதிர் பானார். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மாடுகள் மேய்ச்சலை மறந்து நிற்கின்றன. மரங்களில் இருக்கும் குரங்குகள் கூனி போய் உடலை சுருக்கி கொண்டு அமர்ந்திருக்கின்றன. கிளைகளில் அமர்ந்திருக்கும் பறவைகள் தம் விரல்கள் மரத்து போனதால் கால் பிடிப்பு இலகி பொத் பொத் என்று கீழே விழுகின்றன. கன்று குட்டிகளுக்கு பசி எடுக்க ஆசையுடன் தாயின் அருகில் ஓடிச் சென்று பின்னங்கால்களிடையே மடியினை தேட தலை உயர்த்தி வாய் திறந்து மடிக்காம்பை எட்டி கவ்வுகின்றன. அவ்வளவுதான். திடீரென்று ஏற்பட்ட சில் என்ற தொடுதலின் சிலிப்பை அடைந்த பசுக்கள் பின்னங்காலால் பின்னால் உடைவட்ட வண்ணம் விலகி நிற்கின்றன. அந்த குளிர வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னா, மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கே போறது இல்லையா, ஏன்னா அவ்வளவு குளிர் இருக்கு. அதால நடந்து போய் மேய்ச்சல் கூட போட முடியல. அவ்வளவு குளிர்ல நடுங்கிட்டு அந்த மாடுகள்லாம் நிக்கிதான். குரங்குகள்லாம் கூனி போய் உடலை சுருக்கி கொண்டு அமர்ந்திருக்கின்றன. மரத்துல போய் புதஞ்சு அந்த குளிர் தாங்க முடியாம அந்த குரங்கெல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கான். கிளைகளில் அமர்ந்திருக்கும் பறவைகள் தம் விரல்கள் மரத்து போனதால் கால் பிடி இலகி பொத் பொத் என்று கீழே விழுகின்றன. காலை மரத்து போச்சான் அந்த பறவைக்கு. அவ்வளவு குளிர்ல வந்து நமக்கே கால் மரத்து போகுது, அந்த சின்ன பறவைக்கு எப்படி இருக்கும்? அதுல இருந்து கீழே விழுகுதான். அத கூட பரவாயில்ல. ஒரு தாய் பசு என்ன செய்தான், கன்று வந்து பால் குடிக்க ஆசையா அம்மா கிட்ட பசியோட வருது. போய் அது காம்பு மடியில வந்து நாக்க வச்சோடனே அதுக்கு சில்லுன்னு ஏற்கனவே அது குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு. இந்த சில்லுன்னு அந்த எச்சில் பட்டோடனே அதுக்கு ரொம்ப அப்படியே குளிர் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிருக்கு டக்குன்னு. அது நம்ம குழந்தைதான் பால் குடிக்கின்றத கூட மறந்து அது சுயநினைவு இல்லாம அந்த குளிர்ல அத வந்து நம்மளோட காட்சியை வச்சு பார்க்கும்போது அந்த கடுமையான குளிரை வந்து நம்மளால உணர முடியுது. அப்ப அந்த மாடு வந்து தன் பசுவுக்கு கன்றுக்கு பால் கொடுக்கறத கூட மறந்துருச்சான். அந்த அளவுக்கு ஒரு குளிர்ல வந்து அது டிப்ரெஷன்ல நிக்குது. போய் ஜில்லுன்னு வாயில வந்து அந்த கன்றுக்குட்டியோட எச்சில் பட்டதும் குளிர் தாங்க முடியாம டக்குன்னு வந்து அது எத்தி விட்டுருதான். சோ அந்த அளவுக்கு கடுமையான குளிரை வந்து அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாமே வந்து அனுபவிக்குதுன்றத வந்து வார்த்தைகளாலே நமக்கு அழகா வந்து எடுத்து சொல்றாரு. அப்புறம் அந்த குளிருடைய இன்னும் அந்த உச்சகட்ட குளிர் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு அழகான ஒரு 2 வரிகள். இரும்பிடி குளிர்ப்ப வீசி பெருங்களிற்று இருங்களிற்று இனநிறை குளிர்ப்ப வீசி. அதாவது யானைகள் வந்து முரட்டு தோல் கொண்டவை. அவற்றுக்கே குளிர்ந்தால் அது குளிரின் கடுமையை குறிக்கும். யானையோட தோலே வந்து எவ்வளவு முரடா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதுக்கு குளிர் உணராத அளவுக்கு தான் அது அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும். ஆனா அந்த யானைக்கே குளிர் தான். அப்ப எவ்வளவு கடுமையான குளிர் அங்க இருக்கும் அப்படின்றத வந்து வார்த்தையிலே நமக்கு அழகா வந்து விவரிச்சிருக்காரு. அந்த 29வது பக்கத்துல கடைசி ஒரு 10 வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. என்னப்பா இன்னைக்கு இப்படி குளிருது என்று சொன்னால், என்னையா இது, இப்ப குளிர்காலம், 10 நடுராத்திரி வேற, பின்ன குளிராம என்ன செய்யும் என்று சொல்ல மாட்டீர்களா? மாறாக உச்சி வெயில் காலகட்டத்தில் உடலே நடுங்குவது போல் குளிர் எடுத்தால் என்ன சொல்வார்கள்? என்னப்பா பட்ட பகல்லையே இந்த நடுங்குது என்று கூவ மாட்டீர்களா? உனக்கு மட்டுமா குளிருது? மாடெல்லாம் மேயாம நிக்குது, மந்தி கூட கூனி குறுகி போயிருக்கு, பறவை எல்லாம் வெறிச்சு போய் கண்டு பால் குடிக்க போன கறவை மாடு உதைக்குது. மொத்தத்துல இந்த மத்தியானத்தை கூட அந்த மலையே நடுங்குற மாதிரில இருக்கு என்று இடையர்கள் பேசிக் கொள்வதை போல இலக்கிய வடிவத்தில் கொடுத்திருக்கிறார் நக்கீரர் எனலாம். பாருங்களேன், அவர் வந்து எவ்வளவு ஒரு அழகா வந்து அந்த ஒரு மதுரை பாஷையில, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டைலக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் அந்த தேனி நடையில வந்து அது அழகா நமக்கு புத்தகம் பேஜ் நம்பர் 29 and 30ல லாஸ்ட் பேராகிராஃபும் அந்த மேல உள்ளதுதான் இப்ப நான் வாசிச்சு காமிச்சேன். இதை நான் ரொம்ப ரசிச்சு வாசிச்சதுனாலதான் அதை மார்க் பண்ணி, சரி அதை எல்லா வியூவர்ஸ்க்கும் அது போய் சேரணும்ன்றதுக்காக தான் இப்ப நான் அதை வாசிச்சு காமிச்சேன். இவையெல்லாம் இருக்கலாம் என்ற யூகங்கள். அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் யூகங்கள் தான். அவர் வந்து இது நேர்ல பார்க்கல, ஆனா இப்படி எல்லாம் அவங்க பேசிக்குவாங்க அப்படின்ற ஒரு யூகத்தை நம் கண் முன்னே அவர் வந்து நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 166ஆம் அடியுடன் மேலே அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, பாட்டுல 166வது அடியில என்னென்ன ஓமை சொல்றாங்க
அப்படின்றத வந்து அவரு நமக்கு எடுத்துரைக்கிறாரு. அடுத்து பேஜ் நம்பர் 33ல மிகவும் ஒரு அழகான ஒரு கம்பாரிசன் நமக்கு சொல்லியிருக்காரு. இளமையான காளையுடைய கொக்கின் மெதுவாக பறந்து திரியும் கூட்டம் கரிய வண்டலில் சேறு பறந்த ஈரமான வெண்மை நிற மணலில் சிவந்த வரிகளை கொண்ட நாரைகளுடன் எல்லா பக்கங்களிலும் மீன்களை பிடிக்க கெண்டை மீன்கள் சிறியதாய் ஓடும் நீரில் எதிர்த்து ஏறி வர பெரு நீர்ப்பெருக்கு குறைய மழை பெய்து ஓய்ந்த பின் மேலெழுந்த நுரை பொங்குதலை போன்ற வெண்ணிற மேகங்கள் அகன்ற பெரிய ஆகாயத்தில் சிறு தூறல்களாக ஆகா, எவ்வளவு அழகான வரிகள் பாத்தீங்களா சார். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, கொக்கும் நாரையும் மழை பெஞ்சு இப்ப தேங்கி இருக்கிற தண்ணினா அது கொஞ்சம் கலங்கலா இருக்கும். அங்க இருக்கிற மண்ணு வந்து அழுக்கு படிஞ்சு பாசி படிஞ்சு அதை பார்க்க கருமை நிறத்துல இருக்கும், அல்லது வந்து ஒரு அழுக்கா இருக்கும். அதை பார்த்தாலே தேங்கி கிடந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு அழுக்கு படிந்து அத கருமை நிறத்துல இருக்கும் அப்படின்றத வர்ணிக்கிறாரு. இப்ப இதுல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, வெண்மை நிற மணல். ஏன் வெண்மை நிற மணல் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்பதான் மழைக்காலம் வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு. வெள்ளம் வந்ததுனால தண்ணி வந்து தேங்கி நிக்கல, அடித்து வரப்பட்ட வெள்ளம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்து மண்ணு நமக்கு வந்திருக்கிறதுனால அந்த மண் வந்து அவ்வளவு வெண்மை நிறத்துல இருக்கான். அந்த கொக்குக்கும் அந்த மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு வெண்மை நிறத்துல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல வந்து அந்த நுரையா இருக்கான், அந்த மண்ணு அடிச்சுட்டு வரப்பட்ட போர்ஸ்ல அந்த தண்ணில நுரையா இருக்கான். அந்த நுரைய பார்க்கும்போது வெண்ணிற மேகங்கள் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுதான், நக்கீரர் கண்ணுக்கு. சோ ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, நம் மலையடிவாரத்தை ஒட்டி வைகை ஆற்றங்கரையில் நிற்கிறோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, கோச்சடையில இருந்து வைகை ஆற்றுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாகமலை புதுக்கோட்டையில அந்த மலையை காமிச்சாரு. மலையை காமிச்சிட்டு அந்த இடையர்கள்லாம் எப்படி பேசிக்கிறாங்க, அங்க இருக்கிற குரங்கு எப்படி இருக்கு, மாடு எப்படி இருக்கு அப்படின்றத சொன்னாரு. இப்ப வந்து வைகை ஆற்றுக்கு வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு. வைகை ஆறு வருஷ நாட்டுல இருந்து எங்க கிளம்புது, அது எந்த வழியா வருது அப்படின்ற ரூட் மேப் எல்லாம் நமக்கு போட்டு கொடுத்துருக்காரு. இந்த புக்கை படிக்கும் போது வைகை ஆற்றோட துணை நதி முல்லை நதின்னு சொல்லி இந்த புக்கை படிச்சா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து சொல்றாரு, வைகை ஆற்றோட துணை நதி வந்து முல்லை நதி வந்து வைகை ஆற்றோட துணை நதியா. இப்ப அந்த காலத்திலேயே வந்து இப்ப வந்து நம்ம கும்பளி பக்கம்லாம் போனா பெரிய பெரிய அந்த இது இருக்கும், பெரிய பெரிய குழாய் மாதிரி வச்சு அந்த முல்லை பெரியார் தண்ணி வந்து நமக்கு மதுரைக்கு வருது. அந்த பெரிய குழாய்கள் வந்து கும்பளி மலையில நம்ம வந்து ஏறும்போது நம்ம அந்த இதை இப்பயும் பார்க்க முடியுது. இது வந்து இந்த காலத்துல ஆங்கிலேயர்களால கட்டப்பட்டதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நெடுநல்வாடை காலத்திலேயே வந்து முல்லையில இருந்து நம்ம மதுரைக்கு தண்ணி வர்ற வழித்தடங்கள்லாம் இருந்துச்சாம். இந்த புக்கு படிக்கும் போது நான் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தகவலுக்கு ஐயாவுக்கு மிக்க நன்றி. அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம் மலையடிவாரத்தில் ஒட்டி வைகை ஆற்றங்களில் நிற்கிறோம். அந்த வழியை திரும்ப பார்த்தால் குட்டி குட்டி புதர்கள் அடர்ந்த மலை நிமிர்ந்து நெடுக செல்கிறது. அந்த புதர்கள் தோறும் முசுண்டைகளும் பீர்க்கங்களும் பூத்து சிரிக்கின்றன. முசுண்டையா பெயர் புதிதாக இருக்க முகத்தில் வினாக்குறியுடன் நக்கீரரை பார்க்கிறோம். அப்ப முசுண்டை, அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, பீர்க்கம்பூ, அத ரெண்டத்தையும் வந்து தங்கத்தோட கம்பேர் பண்றாரு. தங்க நிறத்துல வந்து அந்த முசுண்டை பூக்களும் அந்த பீர்க்கம்பூக்களும் அழகா அங்கங்க பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஒரு அழகா நிறைய கம்பேரிசன் இதுல இருக்குது. சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேரிசன். அதுல வந்து நமக்கு படத்தோடைய விளக்க காட்சி கொடுத்திருக்காரு. முசுண்டை எப்படி இருக்கும், பீர்க்கம்பூ எப்படி இருக்கும், அந்த சிவப்பு கோடுள்ள நாரை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு பேஜ் நம்பர் 34ல அதுல வந்து பைங்கால் கொக்கு எப்படி இருக்கும், செவ்வரி நாரை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அழகா வந்து நமக்கு காட்சிகளோட பேஜ் நம்பர் 35ல அந்த காட்சிகளோட நமக்கு வந்து ஆசிரியர் எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த மணல் வந்து இன்னும் ஈரமாவே இருக்கான். அந்த மழை பெஞ்சு இன்னும் ஓயல, மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்பப்ப மழை நிக்குது, திரும்பியும் பெய்யுது. அந்த குளிர் தாங்க முடியாம அது இருக்கு. அது வந்து இப்போதும் மழை பெய்து ஓய்ந்திருப்பதால் மணல் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு வந்து எப்படி வேட்டையாடுது அப்படின்றத வந்து நமக்கு அழகா வந்து சாப்டர் 3ல வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு சாப்டர் 2ல. அடுத்து சாப்டர் 3, வரிக்கதிர் வணங்க சேறு கொளமுற்ற துருவு துளி தூங்க. இதுலதான் வந்து நமக்கு நெற்கதிர்களுடைய அழகை வந்து ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஒரு வயல்வெளிக்கு போய்
அந்த சின்ன சின்ன ஆசை பாட்டுல வர்ற மாதிரி, சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை அப்படின்ற பாட்டு வரிகளுக்கு இணங்க இதுல அழகா வந்து அந்த நெற்கதிர்கள் வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து வர்ணிச்சிருக்காரு. அழகிய வெளியுடைய அகன்ற வயலில் நிறைந்த நீரால் செழித்து வளர்ந்த வளப்பமான தாள்களையுடைய நெல்லில் இருந்து மேலெழுந்த கதிர் முற்றி வளைய, அந்த நெல்லு வந்து முத்துனதுல அந்த கதிரே அப்படியே வளைஞ்சிருச்சான். கண் என்பது அத சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அகன்ற வயல்வெளி கடந்து அதோ தெரிகிறது, அதுதான் கமுகு தோப்பு அப்படின்னு சொல்றாரு. கமுகுனா என்ன? அது ஒரு வகையான மரம். அது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அழகா வந்து ஒரு பாடல்ல வந்து நமக்கு நக்கீரர் எடுத்து கொடுத்திருக்காரு. அத பத்தி நம்ம ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்து கொடுக்குறாரு. மதுரையில இப்ப நம்ம இருக்கிறது வந்து மதுரை. இப்ப இருக்கிற பிரசன்ட் மதுரையில கமுகு மரம் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள். அப்ப அந்த காலத்துல மட்டும் எப்படி கமுக மரம் இருந்திருக்கும் அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன, பாண்டியராஜன் சார் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, வேற வேற நூல்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கமுக மரங்கள் வந்து அந்த காலத்திலே மதுரையில இருந்திருக்கு அப்படின்றதுக்கு என்னென்ன சான்று எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத எடுத்து நமக்கு அழகா தொகுத்து வந்து கொடுத்திருக்கிறாரு சாப்டர் 3ல. அதுலயே வந்து அந்த கமுக மரம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து வார்த்தைகள் அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, மதுரைக்கு வடமேற்கிலும் வட இலக்கிலும் படு நெடுகுன்றங்கள் நீல மலைத்தொடர்களும் உள்ளன. இவற்றிற்கு வடமேற்கு பகுதியில் இருந்து நாகமலை தொடரில் தான் நம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். இம்மலை தொடரின் அடிவாரத்தின் வழியே பள்ளம் நோக்கி வைகை விரைந்து வருகிறது. இந்த பள்ளமான பகுதியை வைகைக்கு தெற்கில் மதுரை அமைந்திருக்கிறது. எனவே நாம் கமுகு தோப்புகளை விட்டு வெளியே வரும்போது நம் கண்முன் தோன்றுவது தாழ்வான பெரிய காட்டின் உச்சி பகுதி. அடர்ந்த மரங்களை கொண்ட உச்சி பகுதி அழகிய பல்வித மலர்கள் பூத்து நிற்கும் அழகிய காட்சியை கண்டு பிரமித்து போய் நிற்கிறோம். சோ இந்த கமுக மரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அழகா வந்து 42ஆம் பக்கத்துல நமக்கு படங்களுடைய தெளிவான விளக்கங்களால நமக்கு ஆசிரியர் விளக்கி கூறுறாரு. அதுல வந்து இன்னொரு 43ஆம் பக்கத்துல நான் வாசிக்கிறேன். அதை வாசிச்சா நீங்க அவருடைய ஆசிரியருடைய அழகான ஒரு குறும்புத்தனத்தை நீங்க உணரலாம். குளிர்ச்சியை கொண்ட கிளைகள் நிறையுள்ள மலைத்துளி தொங்கி நிற்கு. அதாவது கிளைகள்ல புறா மலைத்துளி வந்து தொங்கி நிக்குதான் என்கிறார் புலவர். குருவு என்பது நிறம். அந்த காலத்தில் பெட்டி கடைகளில் ஒரு கலர் குடுப்பா என்பார்கள். ஏதாவது ஒரு நிறத்தில் குடிக்க ஒரு பாட்டில் சுவை நீர் தருவார்கள். இன்றைக்கு ஒரு இளைஞன் கொஞ்சம் பொறுப்பா கலர் பார்த்துட்டு வரேன் என்றால் என்ன கலர் என்றா கேட்போம். அது போலத்தான் குருவு துளியும் தமிழர்கள் மாறவில்லை, தமிழ் சொல் தான் மாறி இருக்கிறது. சோ கலர்ன்ற வார்த்தைக்கு இப்ப என்ன விளக்கம் வந்து இருக்கு, அவர் காலத்துல என்ன விளக்கம் இருக்குன்றத வந்து ஒரு நகைச்சுவையா பேஜ் நம்பர் 43ல வந்து ஆசிரியர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஒரு இலக்கிய நயத்தோட நல்ல அழகா இருக்குது. அடுத்து 4வது சாப்டர்ல மாடம் ஓங்கிய மல்லல் மூதூர். இதுல வந்து ஒரு ஊருக்கு, அந்த மதுரையுடைய பழைய ஊர், பழைய மதுரை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நக்கீரர் நமக்கு அவர் பாடல்கள்ல வகுத்து காமிச்சிருக்காரு. இதுல வந்து நம்மளையும் வந்து ஆசிரியர் கூட்டிட்டு போய் அந்த மாடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத சுத்தி காட்டுற மாதிரி ஒவ்வொரு மாடத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்றத வந்து அந்த பிரம்மாண்டத்தை வந்து இந்த 4வது சாப்டர்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த ஊர்ல இருக்க கட்டிடக்கலை எப்படி இருக்கும் மதுரையில, அந்த காலத்து மதுரையில கட்டிடக்கலை இப்பயுமே நம்ம போய் ஒரு திருமலை நாயக்கர் மகாலை பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமா பாக்குற மாதிரிதான் இருக்கு. அந்த கட்டிடக்கலை எல்லாம், அந்த தூண்கள் எல்லாம் பார்க்கும்போது, இன்னும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் பார்க்கும்போது அந்த சிற்பங்களுடைய வடிவமைப்பு அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு கட்டிடக்கலையை எப்படி அந்த காலத்திலேயே வந்து இவ்வளவு அழகா இதெல்லாம் கத்திருக்காங்க. அந்த காலத்து மனிதர்களுக்கு வந்து இவ்வளவு நாலேஜ் இருக்கு. அந்த சிற்பங்கள்ல இருக்கிற அந்த சிலைகள்ல இருக்கிற அந்த ஜடை கூட, அந்த ஜடை பின்னதுல அந்த மைனூட்டா அந்த முடிகள் கூட அழகா வந்து செதுக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு முடியையும் நம்ம தனியா பார்க்க முடியும், அந்த ஜடையில இருக்கிற அந்த அலங்கார பொருட்களை வந்து தனித்தனியா பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த மாடங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி
அந்த தெருக்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றதான் இந்த சாப்டர் 4 வந்து ஃபுல்லா காட்டுது. அடுத்து சாப்டர் 5ல ஏந்தியலில் மலைக்கண் மடவரால் மகளிர். இதுல வந்து மகளிர், அந்த காலத்து மகளிர் வந்து எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க ஃபேஷன் எப்படி இருந்துச்சு, அவங்க ஆர்னமெண்ட்ஸ் என்ன மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா இருந்துச்சு. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வள்ளி என்ப வெள்ளி வள்ளி வீங்கு இறை பனைத்தேல் மெத்தேல் சாயல் முத்து உரல் முறுவல். வள்ளி என்பது கை வளையல். அக்காலத்தில் சங்கினை அறுத்து வளையல்கள் செய்யப்பட்டன. சங்கின் தரத்தையும் வளையலின் வேலைப்பாட்டையும் பொறுத்து வளையலின் விலை நிர்ணயிக்கப்பட்டது. வெண் சங்கு விலை உயர்ந்தது. அதிலிருந்து செய்யப்படும் வலை வெள்ளி வெள்ளி வள்ளி எனப்படும். சோ வெள்ளி வள்ளினா வெண் சங்கு தான் விலை உயர்ந்த சங்கம், அதுல செய்யப்பட்ட வளையல வெள்ளி வள்ளி. இது வந்து யாரோட டிஸ்கிரிப்ஷன்னா அந்த ஊர் மக்கள்ல அந்த பெண்கள் மகளிர் வந்து எப்படி இருந்தாங்க. இவங்க வந்து அரண்மனையில இருக்கிற அரசியோ இல்ல பெரிய ஆளோ கிடையாது, சாதாரண மக்கள், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அந்த ஊருடைய குடிமக்களுடைய ஆடை அணிகலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதோட விளக்கம் தான் வந்து சாப்டர் 5 ஏந்தி எழில் மலைக்கண் மடவரால் மகளிர் அப்படின்றத நமக்கு சொல்றாரு. வெள்ளி வலை எனப்படும். எனவே இங்கு குறிப்பிடப்படும் மகளிர் செல்வர் வீட்டு பெண்கள், பணக்கார பெண்கள் தான். எனவே அவர்கள் நல்ல உணவு உண்பவர்கள், அதனால் நல்ல உடல்வாகு கொண்டவர்கள், வீங்கு இறை கொண்டவர்கள். இங்கு இறை எனப்படுவது தோளிலிருந்து கீழிறங்கும் பகுதி. அது சத்தின்றி படக்கென்று இருக்காமல் வீங்கி புடைத்து இருக்கின்றதாம். பனை என்பது தடித்த மூங்கில், ஆனால் வலுவழுப்பானது. பெண்களின் தோள்கள் பருமனானதாகவும் மென்மையானதாகவும் வலுவழுப்பென்றும் இருப்பதுதானே அழகு. அதுவே பனைத்தோல். வீட்டு வேலைகளையும் கழனி வேலைகளையும் செய்யும் பெண்களின் மேனி மென்மை இழந்து முரட்டுத்தனத்துடன் இருக்கும். இவர்கள் செல்வர் வீட்டு பெண்கள் அல்லவா, மெத்தென சாயலை உடையவர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் வருகின்றன. முறுவல் பூத்த முகத்தில் முத்து போன்ற பற்கள் பளிச்சிடுகின்றன. சோ அழகா வந்து அந்த பெண்கள் எப்படி நடந்து வர்றாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன வளையல் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து வார்த்தை ஜாலங்கள்லயே நமக்கு அழகா வந்து எடுத்துரைக்கிறாரு நக்கீரரும் சரி, நம்ம ஆசிரியரும் சரி. இந்த பெண்கள் வந்து பேதமை மிக்கவர்கள், கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். அவங்களோட தன்மையை பாருங்க, பேதமை மிக்கவர்கள், கள்ளங்கபடம் இல்லாதவர்களாம். சோ அந்த மக்கள் வந்து ரொம்ப வெகுளியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாங்க. அப்புறம் பிச்சி பூ மலரக்கூடிய இடத்துல, அதாவது கைகளில் பூந்தட்டு வைத்திருக்கிறார்கள். அவங்க கையில ஒரு பூந்தட்டு இருக்கு. வீட்டை விட்டு வரும் முன் வீட்டில் உள்ள பிச்சி கொடியிலிருந்து மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கும் அரும்புகளையும் அவற்றின் பசிய காம்புகளுடன் சேர்ந்து கொய்து தட்டுகளில் இட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டது. அந்த அரும்பு கூம்பு விட தொடங்கியிருக்கிறது. வரும்போது மணக்காத அந்த அரும்புகள் இப்போது கட்ட விழுந்து மனங்கமல தொடங்குகின்றன. சோ இப்போ ஒரு மாலை நேரத்தோடைய, மதுரையுடைய ஒரு மாலை நேரம் எப்படி இருக்கும், அப்ப இருக்கிற கடை வீதிகள்ல அந்த பெண்கள் எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில எல்லாம் வந்து ஒரு பூத்தட்டு இருக்கான், எல்லார் வீட்லயும் பிச்சி கொடி இருக்கான். அந்த பிச்சி பூக்களை வந்து அழகா அவங்க பறிச்சு வச்சிருக்காங்க. பிச்சி பூ வந்து மொட்டா இருக்கும்போது அவ்வளவா வாசம் வராது, ஆனா அந்த மாலை நேரத்துல அது மலர்ந்த உடனே கண்டிப்பா வந்து அந்த நறுமணம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அழகான ஒரு நறுமணம் இருக்கும். சோ அததான் வந்து வார்த்தைகள்ல வந்து விவரிச்சிருக்காரு. மலர்கள், அதனது பொழுது அறிந்து இரும்பு செய் விளக்கின் ஈர்த்திரி கொளி நெல்லும் மலரும் தூவிகை கைத்தொழ மல்லல் ஆவணம் மாலை அயர. மலர்கள் மலர தொடங்கும் நேரமே மாலை நேரம், இறைவணக்கத்திற்குரிய சரியான நேரம். அரும்புகள் மனம் கலவர தொடங்கிய உடனேயே அதுவே சரியான பொழுது என அறிந்து தங்களுடன் கொண்டு வந்திருந்த இரும்பு விளக்குகளை நெய்யூற்றி திரிகளை கொளுத்துகின்றன. விளக்கு எரிய பின்னர் நிலையும் மலரையும் தூவுகின்றன. கை கூப்பி இறைவனை தொழுகின்றன. மல்லல் என்பது வளப்பத்தை குறிக்கும். ஆவணம் என்பது கடை தெரு. இது மதுரை கோட்டைகளின் வெளியில் உள்ள புறநகர் பகுதி. இதே போலவே இன்னொரு காட்சியை முல்லைப்பாட்டில் காண்கிறோம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாலையில ஒரு ஈவினிங்ல ஒரு கையில தட்டு, மலர் தட்டுகளை வச்சுக்கிட்டு அதுல பூக்களை வச்சுட்டு, அப்புறம் இன்னொருத்தவங்க தகரத்தாலான விளக்குகள், அந்த விளக்குகள்ல நெய்ய ஊத்தி அந்த வெளிச்சத்தை, அந்த தளபதி படத்துல பாட்டு வருமே அழகா வந்து ரக்கம்மா கையத்தட்டுல அவங்க எடுத்து வச்சுட்டு போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போறாங்களாம். என்னங்க சார், குனிந்த புருவம், அந்த பாட்டை போடுற மாதிரி அவங்க அந்த காட்சி வந்து நம்ம கண் முன்னாடி வருது. அந்த பூவை வச்சுட்டு அழகா போடும்போது அதுல வந்து அந்த நெல்லை போட்டு அவங்க பூஜை பண்றாங்க. இப்ப நம்ம அட்சதைக்கு வந்து அரிசிய வந்து மஞ்சள் தடவி போடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா அந்த காலத்துல வந்து நேரடியா நெல்மணிகளே போட்டிருக்காங்க. ம். அட்சதையா இப்போதைக்கு போடுறத வந்து அந்த காலத்துல வெறும் நெல்மணிகளே அழகா போட்டிருக்காங்க. சோ அதுதான் இந்த சாப்டர்ல அதுதான் அழகா கொடுத்திருக்காங்க. அடுத்து கடியுடை வியல் நகர். அது வந்து அந்த மாலை பொழுதுல இப்ப நமக்கு எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, இப்ப சாதாரண ஒரு குடிமக்கள் வாழ்ற ஒரு வீட்டுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாரு நக்கீரர். இது வந்து ஒரு கடை தெரு. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தது வந்து கடை தெருல மகளிர் நடந்து போற காட்சி. இப்ப வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம். மதுரையில அந்த காலத்துல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள நம்மள வந்து கூட்டிட்டு போறாரு. அதுல என்னென்ன காட்சிகள் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இந்த சாப்டர் நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன். 6வது சாப்டர். அதாவது 59ல இருந்து பேஜ் நம்பர் 56 59ல இருந்து 64 வரைக்கும் ஒரு ரொம்ப அழகான சாப்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, மயக்கும் மாலை பொழுதில் அந்த பாட்டை ஒரு எனக்கு ஞாபகம் வருது. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, அப்படி இன்னலை தீர்க்கவா அப்படின்ற பாட்டு மாதிரி மலைக்கும் மாலை பொழுதில் மயங்கி திரியும் இருகோட்டு அறுவையும் மலைக்கண் மடவரால் மகளிர் மல்லல் ஆவணத்தின் மாலை அயர்வதனையும் பார்த்து கொண்டே நம் மாடம் ஓங்கிய மதுரை மாநகருக்குள் நுழைகிறோம். துவளை தண்டுளி விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. நகருக்குள் நுழைந்த புலவர் அருகே ஒரு பெரிய மாளிகையின் முன்னால் சற்றென்று நின்று விடுகிறார். காரணம், கூதிரின் இன்னொரு தாக்கம். இம்முறை யாரிடத்தில் தெரிந்தெடுத்த 3 காட்சிகளை நமக்கு முதலில் காட்டுகிறார் புலவர். முதல் காட்சி ஒரு வீட்டுடைய தாழ்வாரம். ஒரு தாழ்வாரத்தை வந்து காட்டுறாரு. அந்த தாழ்வாரத்துல என்ன காட்சி இருக்கு அப்படின்னா, வீட்டில் வாழும் புறாவின் சிவந்த காலுடைய சேவல் தாம் இன்பம் நுகரும் பிழையோடு நாற்சந்தியில் இறை தேடி உண்ணாமல் இரவு காலமும் பகற்காலமும் தெரியாமல் மயங்கி செயலற்று கெடுங்கலைகளை துயிலற்று கொண்டு தாவிக் கொண்டிருக்கின்றன. ஒரு புறா இணை அவர்கள் வீட்டு புறாக்கள். அவங்க ஒரு வீட்டு புறாவுடைய காட்சியை நமக்கு வந்து காட்டுறாரு. அந்த வீட்டு புறா வந்து என்ன செய்தான், அந்த மாடங்கள்ல போய் ஒளிஞ்சு உட்காந்துருக்கான். அது பகலா இரவானே அதுக்கு தெரியலையா, அவ்வளவு குளிரா இருக்கான். நம்ம போய் சாப்பிடணும், நம்ம போய் இறை தேடணும், அது எதுவுமே அதுக்கு ஞாபகமே இல்லையா. ஏன்னா இப்படி இப்படி குளிர் அடிக்குது, இது பகல் பொழுதா இல்ல இரவு பொழுதா, இது என்ன பொழுதுறாது அப்படின்னு தெரியாம அப்படி வெக்ஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கையை வெறுத்து அந்த 2 புறாவும் வந்து உட்கார்ந்து இருக்கான். அந்த சிவந்த கால்களுடைய புறாக்கள் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாம, எதுவுமே போய் சாப்பாடும் இரவும் பகலும் மயங்கி கையேற்று, இது இரவா பகலானே தெரியாம என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சு போய் அந்த மாடத்துல ஒதுங்கி அந்த 2 தூண்களுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துக்குறான். அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ரொம்ப பகல் எது இரவுன்னே தெரியாத அளவுக்கு குளிர் தாங்க முடியாம இருக்குதான். அடுத்த காட்சி என்ன சொல்றாருன்னா, சிற்றூர்களில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தெரியும், கோழி முதலிய வீட்டு பறவைகள் மாலையில் அடைவதற்கு படும்பாடு. அப்ப அந்த இதுல வந்து நமக்கு வந்து சொல்றாரு, சின்ன ஊர்ல வாழ்றவங்களுக்கு தெரியும் அந்த கோழி எல்லாம் எப்படி அடக்கி ஈவினிங் வந்து அதுக்கு எங்கதான் போய் மேய போனாலும் அந்த கரெக்டா அந்த இருட்டின உடனே வீட்டுக்கு வந்து அது சேர்ந்துரும், அது எப்படி அடையும்ன்றத பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நமக்கு வந்து காட்டுறாரு. ஒவ்வொரு பொருள்னா அதுல வந்து சந்தனம் அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு கல்லு, நறுமண பொருட்களை வந்து அரைக்கிறதுக்காக அதை வச்சிருக்க ஒரு கல்லை வந்து காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் காமிச்சது 3 காட்சி நமக்கு சொல்றாரு. ஒரு வீட்டுல நடக்கிற 3 காட்சி நமக்கு காட்டுறாரு. பேஜ் நம்பர் 60ல வந்து அந்த புறாக்களுடைய நிலையை வந்து காட்டுறாரு. அதுக்கு வந்து பகலா இரவானே தெரியல, சாப்பாடு கூட வெளிய போய் தேட போகல, அந்த குளிர் தாங்க முடியாம அது ஒரே இடத்துலயே முடங்கி போய் கிடக்குற காட்சியை வந்து ஃபர்ஸ்ட் காட்சியை காட்டுறாரு. 2வது காட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, மெதுவாக அந்த மாளிகை வீட்டுக்குள் காலடி எடுத்து வைக்கிறார். அவர் யார்? பெரும்புலவர் நக்கீரர், மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தனி பெரும்புலவர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நக்கீரர் மட்டும் போலையா, நம்ம வாசகர்கள் நம்ம எல்லாரையுமே தான் கூட்டிட்டு போறாங்களாம். கூட்டிட்டு போய் அந்த வீடெல்லாம் நமக்கு காட்டுற மாதிரி ஒரு காட்சிப்படுத்துறாரு நம்ம ஆசிரியர். இதுல வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, கடி உடை, சிறு தொழுவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதுல வந்து அந்த அம்மி கல் எப்படி இருக்கும், அந்த காலத்துல அந்த வீட்டுல அம்மியோட காட்சி எப்படி இருக்கும். வெள்ளைக்கானம் கருங்கானம் என்று 2 வகை உண்டு. எனவே கருங்கல் அம்மியாக இருந்தால் கருங்கானம் போன்ற அம்மி என்றும், மாக்கல் அம்மியாக இருந்தால் வெள்ளைக்கானம் போன்ற அம்மி என்றும் எடுத்துரைக்கலாம். சோ ஒரு வீட்டுல அம்மிக்கல் எல்லாம் எப்படி இருக்குன்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப அழகா வந்து
இந்த சாப்டர்ல வந்து கொடுத்திருக்காரு நமக்கு. அதுலயும் வந்து சந்தனத்தை அரைக்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு கல்லா இருக்கிற இடம் பூரா அடைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஒரு வீட்டுடைய காட்சியை வந்து நமக்கு அழகா சொல்றாரு. அப்புறம் அந்த சந்தனத்தை உரசுற கல்லு வந்து பளிங்கு கல்லை பத்தி நமக்கு சொல்றாரு. பளிங்கு கல் வந்து நம்மளோடது கிடையாதான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பளிங்கு கல் இல்லையா, அது வந்து வடநாட்டுல இருந்து தான் பளிங்கு கல் வந்துச்சான். அந்த காலத்திலே வடநாட்டுல இருந்து நமக்கு வந்து பளிங்கு கல் வந்திருக்கு அப்படின்றத வந்து அந்த 3வது காட்சியா அவர் வந்து சொல்றாரு. இந்த அதுல வந்து பேஜ் நம்பர் 64ல அவர் வந்து அம்மிக்கல்லில இருந்து வரும் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டே நாம் அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்தோம். அம்மிக்கல்ல வந்து கொள்ளு அந்த மாதிரி தானியங்கள்லாம் எப்படி அரைப்பாங்கன்ற காட்சியை வந்து காட்டினாரு. 2வது காட்சி. முதல் காட்சி புறா, 2வது காட்சி அம்மி அரைக்கிற காட்சி. அதுலயும் வெள்ளைக்கல் அம்மி இருக்கான், கருப்பு கல் அம்மி இருக்கான், அதை வந்து காமிச்சாரு. இப்ப 3வதா வந்து என்னன்னா பளிங்கு கல்லுல வந்து எப்படி அந்த சந்தனம் எல்லாம் உரசுறாங்க அப்படின்றத வந்து சந்தன கட்டையும் வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்தது இல்லையா, அது வந்து வடவர்கள் வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 64ல அதோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா கொடுத்திருக்காரு. அது ரொம்ப படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து போர்வாய் கதவம் தாளோடு துறப்ப. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மகளிர் வந்து எப்படி அவங்க உடல்ல வந்து அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன மாதிரி உடலை நறுமணமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினாங்க, அவங்க கூந்தலை வந்து நறுமணமா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்துனாங்க. இப்பயும் நமக்கு சாம்பிராணி போடுற பழக்கம் எல்லாம் இருக்கு. அந்த காலத்து மகளிர் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டாங்க, புகை போட்டாங்க, உடலுக்கு என்ன மாதிரி நறுமண பொருட்கள் எல்லாம் பூசினாங்க அப்படின்றத பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே இருக்கு. சாப்டர் 7ல 65 to 71 வரைக்கும் அதுல நறுமண பொருட்களை எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த குளிர்னால அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து எப்படி பாழடைஞ்சு போச்சு. இப்ப வந்து கைவினை விசிறிகளை பத்தி வந்து சொல்றாரு. அந்த வீட்டோட காட்சியை நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி வந்து அந்த நறுமண பொருட்கள் கூந்தலை நறுமணமாக வைத்துக்கொள்ள அவங்க சாம்பிராணி போடுறதுக்கு என்னென்ன அகில் கட்டைகள் வெள்ளையர் புகைப்ப இந்த மாதிரி சந்தன கட்டைகள் அந்த மாதிரி கட்டைகளை வச்சுதான் அவங்க வந்து தலைக்கு வந்து சாம்பிராணி புகை எல்லாம் போட்டாங்களாம். நம்ம என்ன ஒரு கொட்டாங்குச்சி ஒரு சிரட்டையை வச்சு போடுவோம், இல்லைன்னா கொஞ்சம் சாம்பிராணி தூவுவோம், அதுதானே உலக வழக்கம். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பணக்காரவங்க அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சந்தன கட்டையாம், அகில் கட்டையாம், பாருங்க இதெல்லாம். அதுவே அது சொல்றாங்க, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசனை இருக்கும். அந்த வாசனை இருந்தாலே அந்த அந்த ஏரியா ஃபுல்லா அந்த மனம் இருக்குமா. அந்த கூந்தல்ல மட்டும் அந்த மனம் இல்லாம அந்த சாம்பிராணி புகைனால இந்த கட்டைகளை வச்சு அந்த புகை பிடிக்கிறதுனால அந்த ஏரியா ஃபுல்லா வந்து அந்த மனம் இருக்குமா. அதுவும் இல்லாம இந்த குளிர்காலத்துல வந்து அது அதோட முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்னா, குளிர்காலத்துல அந்த முடியே அந்த குளிர்ச்சி தன்மையில அப்படியே ஈரமாயிருமா. அதனாலே அவங்க நோய்வாய்ப்பட்டுருவாங்கன்றதுக்காக இத வந்து ஒரு கடமையா வந்து டெய்லி வந்து அந்த பெண்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. குளிர்காலத்துல ஃபுல்லா அந்த குளிரை போக்குறதுக்கு அகில் கட்டைகள், சந்தன கட்டைகள், அப்புறம் அயிர் புகைப்ப அப்படின்னு சொன்னா, அயிர்ன்றது வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு எக்ஸ்பென்சிவான திங்கா. அந்த காலத்திலேயே அப்ப ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இருந்திருக்கு. இந்த புக்கு படிக்கும் போதே அந்த குதிரையை டிஸ்கிரைப் பண்ணும்போது அரேபியால இருந்து வந்த குதிரை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நக்கீரர் காலத்திலேயே வந்து நம்ம வந்து பண்டமாற்று முறை பண்ணிருக்கோம், ஏற்றுமதி இறக்குமதி. அப்ப தமிழருடைய பாரம்பரியம் வந்து எவ்வளவு பெருசுன்னு பாருங்களேன். எந்த காலத்துல நடந்தது, அந்த காலத்திலேயே வந்து ட்ரேடு அந்த இறக்குமதி எல்லாம் பண்ற அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா அப்போ உண்மையிலே வந்து வி ஆர் கிரேட் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்ப அமெரிக்கா எல்லாம் சமீபத்துல உருவான ஒரு நாடு தானே. ஆனா இந்த காலத்துல அந்த ஒரு நக்கீரருடைய காலத்திலே நம்ம வந்து அரேபியால இருந்து குதிரையை வரவழைச்சிருக்கோம். இந்த அயிர்ன்றது வந்து வெளிநாட்டுல வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான திங்னு போட்டிருக்காரு. பேஜ் நம்பர் 66ல அதுல போட்டிருக்காரு. பொதுவாக தலைக்கு சாம்பிராணி போட அடுப்படியில் இருக்கும் கங்குகளை பொறுக்கி எடுத்து ஒரு அகல பாத்திரத்தில் இட்டு அதில் சாம்பிராணி துளை தூவர். அதிலிருந்து வெளிக்கிளம்பும் நறுப்புகையும் தலைமுடியை பல்வேறு வகையாக பிரித்து காண்பிப்பர். ஈரமும் உலரும், கூந்தலும் நறுமணம் பெறும். இவர்கள் செல்வர் வீட்டு மகளிர் அல்லவா. அடுப்பு கங்குகளுக்கு பதிலாக தகர ஞமலியின் காய்ந்த குச்சிகளால் நெருப்பு உண்டாக்குகின்றன. தகர ஞானல் என்பது ஒரு கொடி வகை தாவரம். அதன் கொடியே நறுமணம் கொண்டது. அதை பறித்து வந்து காய போட்டு சிறு குச்சிகளாக ஒடித்து வைத்திருக்கின்றனர். அதில் நெருப்பு மூட்டினால் அதிலிருந்து வரும் புகையே நறுமணம் மிக்கதாக இருக்கும்.
அந்த நெருப்பில் காய்ந்த அகில் கட்டைகளை போடுகின்றன. இந்த அகில் என்பது மரவகையை சார்ந்தது. சந்தன மரத்தை போல் வாசனை மிக்கது. நன்றாக முதிர்ந்த மரம் என்றால் அதன் அடிக்கட்டையில் வைரம் பாய்ந்து இருக்கும். அது மிகவும் உறுதியானது, நெடுநேரம் நின்று எரியக்கூடியது. அப்படி கட்டைகளை கொண்டு வந்து பிளந்து சிறு சிம்புகளாக ஆக்கி அவற்றை அந்த நெருப்பில் இடுகின்றன. இதுடன் அயிர் எனப்படும் பொருளை சேர்க்கின்றன. அது மேலை நாடுகளுக்கென்று இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த பண்டம், பிராங்கின்சென்ஸ் ஆகும். ஒன்றுக்கு நன்றாக இத்தனை நறுமண பொருட்களை கூந்தலில் சேர்த்தால் இருக்கிற குளிருக்கு அந்த இளம் பெண்கள் அருகில் வந்தாலே ஆடவர் மனம் மயங்கி போய்விட மாட்டார்களா? பாத்தீங்களா எப்படின்னு சேட்டையா? குலமகளிர் மாலையில் தம் மேனியில் நறுமண பொருட்களை அரைத்து பூசிக்கொள்வார். தம் கூந்தலுக்கு நறுமண புகை ஏற்றிக் கொள்வார் என்பதை மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் படித்தது நினைவு கொள்கிறது. சோ இதுக்கு ரெஃபரன்ஸ் வேற இவர் சொல்லிட்டு அதுக்கு வேற ரெஃபரன்ஸ் வேற நம்ம கொடுக்குறாரு. போய் மதுரை காஞ்சிலையும் படிச்சுக்கங்க இதையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அடுத்து அந்த மடக்கு விசிறிய பத்தி சொல்லியிருக்காரு. பனை நீங்க நினைக்கிற மாதிரி அங்க வந்து மாடத்துல வந்து விசிறி தொங்கி இருக்கு. அந்த விசிறி குளிர்காலத்துல பயன்படாம இருக்கிறதுனால அது ஃபுல்லா ஒட்டடை படிஞ்சு சிலந்தியோடைய கூட மாறிடுச்சான். ஏன்னா அது ரொம்ப நாளா புழக்கத்துல இல்லாததுனால அந்த விசிறி வந்து ஃபுல்லா நூலாம்படை படிஞ்சு இருக்கிற ஒரு காட்சியை நமக்கு காட்டுறாரு. அதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, விசிறியே தேவைப்படல அவங்களுக்கு, அவ்வளவு குளிர். இந்த குளிர்ல எதுக்கு அவங்களுக்கு விசிறி? அந்த விசிறியுமே ஒரு சாதாரண ஒரு பனை ஓலையிலயோ தென்னை ஓலையிலயோ செஞ்ச விசிறி கிடையாதான். அது வந்து பல கைவினை கலைஞர்களை வச்சு அதுல சிகப்பு பெயிண்ட் அடிச்சு என்னென்னமோ ரொம்ப நுணுக்கமான கைவேலைகள் பண்ணி அது ஒரு மடக்கு விசிறியா. அந்த மடக்கு விசிறிய ஒரு சுருக்கு பையில போட்டு வைப்பாங்களாம். அந்த சுருக்கு பையோட படத்தையும் நமக்கு காமிச்சிருக்காரு. அந்த மடக்கு விசிறி இப்படிதான் இருக்கும், அது நூலாம்படை பிடிச்சி இப்படி இருக்கு, அது வந்து செவர்ல மாட்டிருக்காங்களாம். அந்த சுருக்கு பைப்புல அது வைக்கிறதான். இப்ப வந்து என்ன அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த சுருக்கு பை பத்தி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து அவர் சொல்றாரு. இந்த மடக்கு விசிறிய வைக்கிறதுக்கு தான் அந்த சுருக்கு பையோட பர்பஸாம். ஆனா அந்த சுருக்கு பை இப்ப வந்து வயசானவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஔவையாருமே சுருக்கு பை யூஸ் பண்ணிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து பேஜ் நம்பர் 69ல வந்து அவர் சொல்றாரு. எப்படின்னா, இன்றைக்கும் பாட்டிமார் இடுப்பில் ஒரு சுருக்கு பையை சொருகி இருப்பார்கள். துணியால் செய்யப்பட்ட ஒரு பையின் வாயில் நீளவாக்கில் கயிறு கோர்த்திருப்பார்கள். அதை இரண்டு பக்கமும் இழுத்தால் பை சுருங்கி போய் மூடிக்கொள்ளும். உள்ளே காசு, வெற்றிலை பாக்கு ஆகிய வைத்திருப்பார்கள். அதியமான் பரிசில் தர தாமதிக்கும் போது கோபித்து கொண்டு ஔவையார் தம் இசை கலன்களை எல்லாம் ஒரு பெரிய பையில் போட்டு சுருக்கிட்டு தோளில் தூக்கி போடும் வேகத்தை காவிமென் கலனே சுருங்கலின் களம்பை என்று காட்டும் போது கூட பை சுருக்கிடுவதை அறிகிறோம். சோ ஒருவேளை அந்த விசிறிகளே மடக்கு விசிறிகளாக இருந்திருக்கலாம். சோ இதுக்காக நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேற, இந்த சுருக்கு பைய வந்து ஔவையாரும் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேற நம்ம ஐயா கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு தகவல், மிகவும் நன்றி. அடுத்த வந்து விசிறிய வந்து சொல்லிட்டாரு. விசிறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாயில் கதவு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து அழகாவே சொல்லியிருக்காரு. விண்ணை தொடும்படி உயர்ந்து நின்ற மேல்நிலை மாடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு வார்த்தையா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள சாப்டர் 71, அது சாப்டர் 7ல அதுல வந்து அந்த டைமிங் வந்து 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். சோ அழகா வந்து பேஜ் நம்பர் 71ல நமக்கு வந்து காட்டுறாரு அந்த விசிறி எப்படி இருக்கும், அந்த கதவுகள் எப்படி இருக்கும். இன்னுமே இந்த திருமலை நாயக்கர் மகாலுடைய கதவை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பிரமிப்பா இருக்கும் சார். ரொம்ப பெருசா அந்த அந்த தூண்களை பார்க்கும் போதே பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஆச்சரியம். கட்டடக்கலைக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அது. ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து அழகா அதை போட்டோ எடுத்துட்டு அதை வந்து பிரமிப்பா வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்னமோ நம்ம கட்டின ஒரு கட்டடத்தை வந்து பாக்குற மாதிரி ஒரு பெருமையா இருக்கு. அது தமிழர்கள் தானே நம்மளும். அவங்க வந்து ஒரு வெள்ளைக்காரங்க வந்து அதை பார்க்கும்போது அந்த பெருமிதம் வந்து நம்மளே அதை என்னமோ செஞ்ச மாதிரி, நாங்கதான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்து நமக்கு வருது. சோ இதுல ஃபுல்லா அந்த அந்த கதவு எப்படி இருக்கும்ன்றத டிஸ்கிரிப்ஷனை வந்து அழகா வந்து சொல்லியிருக்காரு. அந்த தாழ்பால் எப்படி இருக்கும்ன்றத கொண்டு அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து 8வது சாப்டர்ல சார் டைம் ரொம்ப ஆயிடுச்சா? எவ்வளவு சார் இன்னும் டைம் இருக்குல்ல? இருக்குங்க மேடம். சரி சரி. அடுத்து 8வது இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிருவேன், அதுக்குதான் கேக்குறேன். டைம் இருக்குல்ல?
டைம் இருக்கு மேடம். அடுத்து காதலர் பிரிந்தோர் புலம்ப. இந்த சாப்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு சாப்டர் தான். சொன்ன மாதிரி காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கேன்னு சொல்லி அவர் பாடுவாரு. இது வந்து அந்த பெண் வந்து எப்படிலாம் வந்து இது பண்றாங்க அப்படின்றத வந்து ஒரு அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இரவு நேரங்கள்ல மதுரையில சாயந்தரம் வீடுகள்ல மகளிர்லாம் வந்து ஆடல் பாடல் மகளிர்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க ஈவினிங் டைம்ல. அந்த காட்சி தான் இப்ப நமக்கு இதுல காமிக்கிறாங்க. அதுலயும் அந்த யாழ் கருவிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குளிர்ல அதோட தன்மையை மாறி அந்த சுதி வந்து விலகி அவங்க வந்து பாடிட்டே ஆடுவாங்களாம். யாழ் மீட்டும் போது அந்த அபஸ்வரமா வந்து கேக்குதாம். ஏன்னா அந்த குளிர்காலத்துல வந்து அந்த வெப்பம் என்னமோ சொல்றாங்களே, அந்த கம்பியோடைய தன்மை வந்து மாறிடுதான், விரைப்பு தன்மை வந்து குறைஞ்சிருதான். அதுக்காக அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த யாழ் இசை கருவி எடுத்து அவங்க மாரோட வச்சு இப்படி தேய்ப்பாங்களாம். அந்த உடலோட வெப்பத்துல வந்து அந்த கம்பி வந்து பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்காக அவங்க மாரோட வைத்து இப்படி தேய்க்கிறாங்களாம். அத வந்து இதுல டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு இந்த சாப்டர்ல. அதுல வந்து எங்க சொல்லியிருக்காரு இருந்தாருங்க, 74 பேஜ் நம்பர் 74ல ஆடல் மகளிர் பாடல் கொல புனர்மார் தன்மையின் திரியின் குரல் தீம்தொட கொம்மை வரலை வெம்மையும் தரையிட கருங்கோட்டை சீர்யாழ் பன்முறை நிருப்ப. ஆடல் மகளிர் தம் பாடலுக்கு பொருந்த யாழ் நரம்பை கூட்டுவதற்கு. சரி, இந்த யாழ் நரம்ப வெண்மையாக்குறது இந்த காட்சியெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாம ஆசிரியர் சொல்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் நமக்கு ஏன் காட்டுகிறார். புலவரின் நோக்கம் நம்மை ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வது அல்ல. அப்படியானால் அவர் மதுரை நகரின் பல்வேறு எல்மிகு காட்சிகளை காட்டியிருப்பார். இது ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போன்ற கல்வி சுற்றுலா, தமிழ் துறையின் இலக்கிய சுற்றுலா. இந்த சுற்றுலாவின் மைய கருத்து வாடை. எனவே எங்கெங்கோ யார் யார் எந்த நேரத்தில் எவ்விதமாக வாடையால் துன்புறுகிறார்கள் என்பதை காட்டுவதே புலவரின் நோக்கம். இங்கே அவர் காட்டுவது எவ்வாறு யாழ் நரம்புகள் வாடையால் தன்மை திரிந்து கிடக்கின்றன என்பதாகும். இப்ப வந்து வாடைனால ஒரு விலங்குகள் பாதிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, பறவைகள் பாதிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, இவர் என்ன சொல்றாரு, உயிரற்ற ஒரு யாழ் கூட பாதிக்கப்படுதான். அந்த யாழுக்கு வந்து குளிர்னா என்னன்னு தெரியாது, ஆனாலும் அதுவும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுதான். அப்ப முதல் சாப்டர்லயே சொல்லுவாரு மலைக்கே நடுங்குதான், மலையே வந்து குளிர்ல வந்து நடுங்குதான். மலைக்கு வந்து அது தெரியாது, ஆனாலும் அந்த அளவுக்கு கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக, அந்த வாடையுடைய தன்மையை புரிய வைக்கிறதுக்காக இந்த காட்சியை வந்து நமக்கு சொல்றாரு அப்படின்னு ஆசிரியர் வந்து நமக்கு சொல்றாரு. கணவரை பிரிந்த மகளிர் காதலர் பிரிந்தோர் புலம்ப பெயல் கணைந்து கூதிர் நின்றால் போதே. கணவரை பிரிந்த மகளிர் வருந்த மழை நன்றாக இயங்கி கூதிர்காலம் நிலை பெற்றது. காலையில் தொடங்கிய மழை இன்னும் நிற்கவில்லை. பூமியே குளிர்ந்து போய் நடுங்குகிறது. பூமியே நடுங்குதான், இந்த பூமியே அப்படியே நடுங்குதான் குளிர்ல, அந்த அளவுக்கு குளிர் இருக்கான். உயிரினங்கள் வாடையின் பாதிப்பால் வாடி போயுள்ளன. இவையெல்லாம் புறத்தே இருக்க ஏற்பட்ட பாதிப்புகள். மனிதருக்கு மட்டும் அகம் என்றும் ஒன்றும் உண்டு. அதிலும் காதலரை பிரிந்த பெண்கள் புறமும் அகமும் தாக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு நள்ளிரவிலும் விழித்திருக்கிறார்கள். பாச நோய் கண்ட அவர்களின் பாழாய் போன கண்கள் நள்ளிரவு நேரத்திலும் நன்றாக விழித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி யாராவது ஒருவரை பார்க்கலாமா? வாருங்கள் காட்டுகிறேன் என்ற புலவர் நமக்காக காத்திராமல் நடையை கட்டுகிறார். நமது சிந்தனையோ பின்னோக்கி சென்று நடந்ததெல்லாம் அசை போடுகிறது. காலையில் விடிவதற்கு முன்னர் மலையில் திறந்த வெளியில் இடையர்கள் வாடையை தாக்கத்தால் நடுங்கி குளிர் காய்வதை காண்பித்த நக்கீரர் இப்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன நம்ம பார்த்தோன்றத வந்து அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இடையர்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து நாரை, அந்த மாதிரி குரங்கு, அதெல்லாம் என்ன செய்யுதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல பெண்கள் ஈவினிங்ல என்ன பண்றாங்கன்றத பார்த்தோம். அப்படின்னு அவர் பார்த்த எல்லா காட்சியும் ஒரு தொகுப்பா நமக்கு வந்து பேஜ் நம்பர் 76 அதுல வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து 9வது சாப்டர் குன்று குயின்ற ஓங்கு நிலை வாயில். சோ இதுல வந்து அந்த வாயில் கதவு எப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கும், அந்த ஊர்ல இருக்க அந்த அரண்மனையுடைய பேஸ்மெண்ட் எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த காலத்துலதான் நம்ம வந்து இன்ஜினியர்ஸை வச்சு கட்டுறோம், வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த காலத்திலயும் வந்து அவ்வளவு அட்வான்ஸா வந்து வாஸ்து சாஸ்திர அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் தனியா இருந்திருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. வெறும் நூலை வச்சே வந்து கரெக்டா வந்து அளந்துருவாங்களாம், சதுரம் வட்டம்
அந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் வந்து வெறும் நூலை வச்சே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் அளவெடுப்பாங்க. சோ அந்த காட்சியை தான் வந்து நமக்கு சாப்டர் 9ல ஃபுல்லா அதுதான். அந்த சூரியனோட நிழல்ல வச்சு எப்படி எல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்றதுதான் இதுல ஃபுல்லா வந்து திசைகளை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் வந்து இது ஃபுல்லா அந்த இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் நானு. இது ஃபுல்லா அதுதான் போட்டிருக்காங்க. அந்த பேஸ்மெண்ட் வந்து அரண்மனையோட பேஸ்மெண்ட் வந்து எப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் நக்கீரர் வந்து அரண்மனை புலவர் தானே, அவர் அந்த அரண்மனையிலே தானே இருந்திருப்பாரு. சோ இதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, கடைசி சாப்டர்ல வந்து கேட்பாங்க, இவர் வந்து நமக்கு வார்த்தைகள்லே வந்து ராணியுடைய அந்தப்புறம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நமக்கு சொல்றாரு. அதுலயே அந்த அந்தப்புறத்துல டிஸ்கிரிப்ஷனே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த ஆணும் அங்க உள்ள நுழைய முடியாதுன்றதுதான் அந்த அந்தப்புறத்தோட டிஸ்கிரிப்ஷனே. அதுதான் ஆடவர் நுழைய மறுக்கிற இடம்ன்றதான். அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் எப்படி அந்த அந்தப்புறம் தெரியும் அப்படின்னு இவர் வந்து நக்கலா வந்து சொல்லுவார், யோ அத அடித்தளம் போட்டதுல இருந்து அந்த இடத்த இன்ச் பை இன்ச்சா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, இன்னைக்குதான் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு மகாராணி குடிபெயர்ந்த பிறகுதான் அது வந்து அந்தப்புறம். நான் வந்து அது பேஸ்மெண்ட் இடம் வாங்கினதுல இருந்தே நான் அங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளையும் போய் நான் வந்து விசிட் பார்த்துட்டு வரேன், சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வரேன். அது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றது வந்து எந்த ஆணி எந்த கலர்ல இருக்குன்றது மட்டும் கொண்டு எனக்கு தெரியும். அவ்வளவு வந்து நானு அந்த அரண்மனையிலே அது வந்து பில்டிங் இருக்கும்போது ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹவுஸ்னா ஜஸ்ட் அ பில்டிங், ஹோம்னா அது ஒரு குடிபெயர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வசிக்கிற இடம் தான் ஹோம். சோ அதை வந்து அந்த புறத்துக்கும் அந்த அரண்மனைக்குள்ள வித்தியாசத்தை வந்து சொல்றாரு. இன்னைக்குதான் வந்து அது மகாராணியோட அந்தப்புறம், அவங்க குடியேறினதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்தப்புறம். அதுக்கு முன்னாடி அது வெறும் கட்டிடம் தான், அரண்மனை தான். சோ அதோட நூக் அண்ட் கார்னர் வந்து எனக்கு தெரியும். நான் அது பேஸ்மெண்ட் போட்டதுல இருந்து அதை நான் பயணிச்சுட்டு வரேன். நான் அரண்மனை கவிஞர். சோ அதனால நீ வந்து என்னைய கொஸ்டின் பண்ணாத, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீ என்னைய கேள்வி கேட்காத. அந்த இது கட்டட கலைஞரோட சேர்ந்து நான் பயணிச்சு அதை எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அதுக்காக தான் இந்த சாப்டர் வந்து நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த கட்டடக்கலையை எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்கன்றதுக்காக இந்த சாப்டர் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த தாழ்பால் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா இங்க பாருங்க. அந்த தாழ்பால் எப்படி இருக்கும், அதோட கைப்பிடி எப்படி இருக்கும், அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன செதுக்கல்கள் எப்படி இருக்கும், அந்த தச்சர்கள் வந்து எப்படி அந்த கதவை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அப்ப வந்து அதுல அவங்க எல்லாம் பேசிக்குவாங்களாம். இங்க இருக்கு பாருங்க, இந்த பேஜ் நம்பர் 85ல அந்த எப்படி வந்து அதோடைய கதவுகள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாட மாளிகைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. அதுல ஒரு பின்குறிப்பு நமக்கு வந்து கொடுத்திருக்காரு நம்ம நூலாசிரியர். அது என்னன்னா, இப்பொழுது நாம் கார் என்று கூடும் வாகனத்தை ஒரு காலத்தில் பிளஷர் கார் என்று கூறுவார்கள். கிராமங்களில் இன்னும் அது பிளஷர் என்றே அழைக்கப்படுகிறது. முதலில் அது மகிழ்வுந்து என மொழிபெயர்க்கப்பட்டது. பேருந்து, சிற்றுந்து போன்ற சொற்களை நிலைத்துவிட்ட போதிலும் மகிழுந்து எடுபடவில்லை. நாம் இன்னும் கார் என்றே கூறுவோம். ஒரு கார் தயாரிக்கும் நிறுவனம் தங்களின் விளம்பரத்தில் தங்கள் கார் தயாரிக்கப்படும் முறையை மிகவும் விரைவாக கூறப்படும் என்று வைத்துக் கொள்வோம். முதலில் காரின் மொட்டையான அடிப்பகுதி வந்து நிற்கும், பின்னர் காரின் இயந்திரத்தின் ஒவ்வொரு பகுதியாக வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த மாதிரி விளம்பரம் பண்றாங்கல்ல, அதே மாதிரிதான் இவரு எப்படி பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த கோட்டை வானுயர இருக்குது அப்படின்றத நமக்கு வார்த்தையிலே வந்து நக்கீரர் எடுத்து கூறுறாரு அப்படின்னு சொல்றது வந்து சொல்லியிருக்காரு சாப்டர் 8ல. அதுல வந்து ஒரு 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 பட்டி கடனா மிட்டாய் கடையை பார்த்தா எப்படி ஒரு ஆணு பாப்பானோ அந்த மாதிரி நக்கீரரும் அவர் கூட பயணிக்கிற நம்ம எல்லாம் வந்து ஆண் வியந்து அண்ணான்னு பாக்குறோமா அப்படின்னு அவருடைய அந்த பக்கங்கள்ல சொல்றாரு. அடுத்த சாப்டர் ஆடவர் குறுகா அருங்கடி வரைப்பின். புலவர் பாடல் வரிகளால் மடமடவென்று எழும்பி கம்பீரமாய் நிற்கும் அரண்மனைக்கு திடீரென்று உயிர் பெறுகிறது. ஆம், இப்போது நம் பாண்டியன் அரண்மனைக்குள் நிற்கிறோம். நக்கீரர் நமக்கு காட்டிய பண்டைய நிகழ்ச்சிகள் நினைவுகள் என்று மீண்டும் தரையில் பாவிய தன்மணல் காலில் பட்டவுடன் நடைமுறை உலகத்திற்கு வந்து நமது காதுகளில் ஒலிக்கின்றனவா. சோ அதுல என்ன சொல்றாருன்னா, அதுல அந்த அரண்மனையோட டிஸ்கிரிப்ஷனை சொல்றாரு. அரண்மனை வாயில்ல அன்னப்பறவையும், அதுக்கப்புறம் நெடுமயிர் எகினம், எகினம்ன்றதும் ஒரு வகையா அன்னப்பறவையா. சோ அந்த 2 பறவைகளும் வாசல்ல விளையாண்டுட்டு இருக்கான். அன்னப்பறவைகள்லாம் வந்து வாசல்ல தைரியமா விளையாடுதுன்னா என்ன, அங்க ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா. ஆள் நடமாட்டம் இருந்தா அந்த பறவைகள் வெளியே வராதான். சோ
அந்த இடத்துடைய மயான அமைதியை நமக்கு காட்டுறதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்றாரு. அன்னப்பறவைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, குதிரை எல்லாம் பின்னாடி கட்டியிருக்க குதிரைகள்லாம் வந்து வெறுமையில அப்படியே அசை போட்டுட்டே கத்துதான், கணக்கிதான். அரேபியால இருந்து வந்த குதிரைகள்லாம் வந்து அப்படியே அந்த பின்னாடி தனியா போய் நின்னுட்டு அப்படியே மெதுவா அசை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து மன்னனுடைய அந்த தண்ணி ஒரு மீன் மாதிரி ஒரு வடிவமைப்பு, பாண்டிய நாடுன்றதுனால மீன் மாதிரி ஒரு வடிவமைப்புல தண்ணி ஒழுகுற குழாய கூட ஒரு மீனோட வாயில இருந்து தண்ணி வர்ற மாதிரி வடிவம் வச்சிருக்காங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாண்டிய சின்னன்ற நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல முன்னாடி 2 மீன் வச்சிருந்தாங்களே, எங்க பார்த்தாலும் அந்த மீனுடைய அந்த பாண்டிய நாடுன்றது குறிக்கிறதுக்காக இருக்க மாதிரி அந்த தண்ணி ஒழுகுற குழாயோட டிசைன் கூட அந்த மீனோட வாய் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சோ அதுல இருந்து தண்ணி ஒழுகுற சத்தம் கூட அவ்வளவு சத்தமா கேக்குதான். அவ்வளவு ஒரு பின் டிராப் சைலன்ஸ் வந்து அந்த அரண்மனையில இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றதுக்கு தான் அந்த அன்னம் விளையாடுறது, குதிரை வந்து கணக்கிற சத்தம் வந்து எதிரொலிச்சு பக்கத்தெருவுல கேட்கிற அளவுக்கு எதிரொலிக்குதான். அவ்வளவு ஒரு மயான ஒரு அமைதி வந்து நிலவுகிறது பாண்டியன் அரண்மனையில. மயில் வந்து அகவுறது வந்து அவ்வளவு ஒரு கணீர்னு கேக்குதான். செருக்கின மயில் ஆர்வரிக்கும் ஊது கும்பின ஓசை என்று எண்ணந்தோன்றும் இனிய ஓசை. அப்ப வந்து மயில் கத்துறது கூட அவ்வளவு வந்து சத்தமா கேக்குற அளவுக்கு மயான அமைதி நிசப்தம் வந்து நிலவுது. எங்க பாண்டிய மன்னனுடைய அரண்மனை வாயில்ல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல. பேரரசன் மாளிகை ஆளரவமற்று கிடக்கிறது. ஆட்கள் பயமின்றி ஓடி விளையாடும் அன்னங்கள், மேநாட்டு குளிர் பொறுக்காமல் புலம்பெயர்ந்து கீழ்நாட்டுக்கு வந்த பறவைகள், மனை உயர்த்தப்பட்டவை. இவருக்கு நாம் ஐப்பசி கார்த்திகை அடைமலை குளிர் இதமான மிதமான வெப்பம். அன்னங்களோடு உகழும் எகினங்கள் அன்னத்தின் இன்னொரு வகை அல்லது இமயமலை சாரலில் காணப்படும் கவரிமான் என்பர். எப்படி இருப்பினும் இவை தமிழ்நாட்டை சேர்ந்தவை அல்ல. எனவே இவையும் குளிருக்கு அஞ்சா. பயிற்சிக்கு வெளிச்சமில்லாமல் பனைநிலை நின்றே தவித்து போன நிலை கொள்ளா குதிரைகள், அரபு நாட்டிலிருந்து நீரில் வந்த நிமிர்பரி புறவிகள், அதாவது அரபு நாட்டிலிருந்து நீரில் கப்பல்ல வந்திருக்கு பயிற்சி, கப்பல்ல வந்த நிறப்புறவிகள் கடுமையான வெப்பமும் கடுங்குளிரும் தாக்கும் அரபு பாலைவனங்களில் பிடிபட்டு பழக்கமானவை. நம் கூதிர்காலம் அவற்றுக்கு ஒரு பொருட்டல்ல. குதூகலமாய் திரியும் கொத்து மயில்கள், மலையை கண்டால் பீலி தூக்கி ஆடும் மயில்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன. குளிரால் இவை எதுவும் பாதிக்கப்படவில்லை. மாறாக அரசன் இல்ல அரண்மனை மட்டும் ஆளரவமின்றி அமைதியாக இருக்கிறது. அயல என்றும் புலவர் கூறுவதை இங்கு உற்று கவனிக்க வேண்டும். மன்னனின் அரண்மனைக்கு சற்று தள்ளி என்ன நடக்கிறது, அங்கு என்ன நடக்கிறதுன்றது வந்து இப்ப அடுத்து காட்ட போறாங்க. நளிமலை சிலம்பின் சிலம்பும் கோயில், அடர்ந்த மலையில் ஆவாரம் பூ போல ஆரவரிக்கும் கோயில். ஆம், அடர்ந்த மலையின் ஆரவாரம் போன்ற இன்னொரு அரண்மனை இருக்கிறது. அதன் முன்னால் அங்கும் இங்கும் சில ஆட்கள் பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் யவனர்கள்ன்றது சொல்றாங்க. யவனர் இயற்ற விலைமண் பாவை, அதாவது யவனர்கள்னா யாருன்னா பொன் சிலைகள்லாம் செய்யறவங்களாம். சோ அவங்களால செய்யப்பட்ட பாவை விளக்குகள் நிறைய இருக்காம். சோ வெண்கலத்தால ஆன பாவை விளக்குகளை அரண்மனை முழுசும் ஏத்தி வச்சிருக்காங்களாம். எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த பாவை விளக்குகள் இருக்கு. அந்த இப்பயுமே வந்து கல்யாண வீடுகள்ல வந்து அந்த பாவை விளக்க வந்து ஒரு சாஸ்திரமாய் சில கல்யாண மண்டபங்கள்லாம் வைக்கிறாங்கல்ல. சோ அந்த மாதிரி அந்த பாவை விளக்குகள் எங்க பார்த்தாலும் இருக்கும். அதுல வந்து நெய் குன்றாம ஊத்திக்கிட்டே இருக்காங்களாம். ஏன்னா நெய் குன்றுச்சுன்னா அந்த அரண்மனையே இருள் சூழ்ந்ததாயிருன்றக்காக நெய் குன்றாம திரிகளை போட்டு போட்டு அதை ஊத்தி அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க, வெளிச்சமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. இப்ப இது என்ன சொல்றாருன்னா, இந்த அரண்மனை வந்து மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்றாரு கவிஞர். நம்ம ஆசிரியர் வந்து அது மீனாட்சி அம்மன் கோயில், இப்ப இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் தான் அந்த காலத்தோடைய அரண்மனை, பாண்டியன் அரண்மனையாக இருந்தது அப்படின்றதுக்கு சான்றோட நமக்கு வரைபடத்தோட கொடுத்திருக்காரு. பேஜ் நம்பர் 94. அதை படிக்கும்போது நமக்கு சான்றாவே அது வந்து தெளிவா தெரியுது. அடுத்து சாப்டர் 11, கருவோடு பெயரிய காண்பின் நல்லில். இதுல வந்து என்னன்னா, அந்த அரண்மனையுடைய வாயில் என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த அகல் விளக்கோடைய அந்த பாவை விளக்கோட ஒளியில அந்த அரண்மனை வந்து பிரம்மாண்டமா அப்படியே அண்ணாந்து பாக்குற மாதிரி அந்த மலைகள் மாதிரி இருக்கான். உயர்ந்த அந்த யானை மலை, அந்த நாகமலை, அழகர் மலை மாதிரி
உயர்ந்து நம்ம பிரம்மாண்டமா வியந்து அண்ணாந்து பாக்குற மாதிரி அது இருக்குது. அது மேலெல்லாம் கலர் கலரா கொடிகளை வந்து நட்டு வச்சிருக்காங்க. அந்த கொடிகள் வந்து இந்த அகல் விளக்கு வெளிச்சத்துல கொடிகள் மாதிரி தெரியலையா, வானவில் மாதிரி தெரியுதாம். பல வண்ணங்களுடைய கொடிகள் வந்து இந்த அகல் விளக்கு வெளிச்சத்துல, அது அப்ப வந்து ஒரு சாட்டின் கொடியா இருக்கும். சாட்டின் கிளாத்ல எப்படி ஒரு லைட் பட்டோனே அப்படி மினுக்குமோ அது மாதிரி ஒரு வானவில்லையே வந்து அங்க வர்ணஜாலங்கள் காட்டுற மாதிரி அந்த விளக்குகள்ல அந்த கொடிகள் வந்து அழகா ஒளிருதான். அந்த காட்சியை வந்து நமக்கு வார்த்தைகளாலே சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கதவுகள் எல்லாம் வந்து ஃபுல்லா வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஃபுல்லா அந்த நீலமணியை கொண்டு அந்த எல்லாத்தையும் வந்து இது பண்ணிருக்காங்களாம். அந்த கதவுகளுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பேஜ் நம்பர் 96 and 97 அதுல வந்து அழகா வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்து நமக்கு அடுத்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் சொல்றாரு. அடுத்து நீ என்ன டவுட் கேட்பான்னு எனக்கு தெரியும், உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்ல என்ன ஓடுன்றத வந்து ஆசிரியர் வந்து அழகா வந்து கையாண்டு இருக்காரு. ஒரு வாசகர்களுக்கு படிக்கும் போது என்னெல்லாம் டவுட் வரும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கலாம். ஒவ்வொரு வாசகர்களுக்கும் இணையமா சில அகராதி வாசகர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி வந்து தோணுன்றத வந்து அவர் திங்க் பண்ணி சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. நான் ரொம்ப அதை ரசிச்சேன். அதுல வந்து பேஜ் நம்பர் 96ல நான் வாசிக்கிறேன் பாருங்க, நீங்களும் எல்லாருமே ரசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து நமக்கு வரும் ஐயம் சொல்வதற்கு சற்று தயக்கமாக இருக்கிறது. ஆடவர்கள் குடுங்கா அங்கை வடி வரைப்பு என்று சொன்னாரே புலவர், இவருக்கு மட்டும் எப்படி அரசின் பள்ளியறை வரை அந்த புறத்தின் அமைப்பு எப்படி தெரியும்? என்னதான் அரசவை புலவர் என்றாலும் அரசின் அந்தரங்க அறையை பற்றி இவர் பேசுவது ஐயத்தை கிளப்பாதா? உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்று புலவரிடம் கேட்பது எப்படி? அவருக்கு தெரியும். சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி அபவ் சஸ்பெஷன் என்பது யவன பழமொழி. இந்த மாதிரி எவருக்கும் நினைக்க கூடாது என்பதற்காக புலவர் நம்மை அரண்மனை வாசலிலேயே நிறுத்தி உள்ளே அழைக்கும் முன்னர் அந்த அரண்மனை எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பதை நமக்கு கூறுகிறார். இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரண்மனை எப்படி கட்டினாருன்றத சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அரண்மனையை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். எதுக்கு இவர் சம்பந்தமே இல்லாம அரண்மனை எப்படி கட்டினாங்க, யார் யார் வந்து கட்டினாங்கலாம் எதுக்கு நமக்கு சொல்றாரு அப்படின்னு நமக்கு ஐயம் எழுமா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ இப்படி எனக்கு கேட்பன்னு தெரியும், அதனாலதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் அதை கட்டும் போது நான் இருந்தேன்றது அப்படின்றது வந்து ஆசிரியர் நமக்கு சொல்லுவாரு. நீ கேட்பல, உனக்கு எப்படிடா தெரியும், நீ என்ன உள்ள போய் பாத்தியா, உன்னை உள்ளே விட மாட்டாங்க, நீ எப்படி சொல்ற அப்படி நீ கேட்பன்னு தெரிஞ்சுதான்ப்பா நான் முதல்ல அந்த கட்டடத்தை எப்படி கட்டினாங்கன்றத டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் இந்த பேஜ் ஃபுல்லாமே இருக்கு, பேஜ் நம்பர் 99 ஃபுல்லா. அடுத்து சாப்டர் 12 பேரளவு எய்திய பெரும்பெயர் பாண்டில். சோ அந்த பாண்டில்ங்கிறது வந்து அந்த கட்டிலுடைய அரண்மனையில இருக்கிற அந்த கட்டில், அந்த கட்டிலோட டிஸ்கிரிப்ஷனை படிக்கும் போதே நம்ம ஒரு நாள்னாலும் அந்த கட்டில போய் உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வர்ற அளவுக்கு ஒரு கட்டில். அது எப்படின்னா அதுக்கு பாண்டில்னு பேரா அந்த கட்டிலுக்கு. அந்த கட்டில் வந்து வட்ட வடிவுல அமைக்கப்பட்ட ஒரு கட்டிலா. அதோடைய கால்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து சொல்றாங்க. அந்த கால்களை வந்து எதை வச்சு பண்ணிருக்காங்கன்னா யானை தந்தங்களாம். அதுவும் ஒரு யானை வந்து 70 வயதுக்குரிய வாழக்கூடிய ஒரு யானையுடைய மேக்சிமம் ஏஜ் வந்து 70 ஏஜ்ன்னு சொல்றாங்க. அதுல 40 வயசு யானை தான் வந்து அதோட பீக்கு, அதோட பலத்தோட பீக்ல இருக்கிற ஒரு ஏஜ்னா அது 40 இயர்ஸ். அந்த மாதிரி 40 வயது உள்ள யானை, அந்த யானையோட தந்தத்தை போய் இவங்க அறுக்கலையாம், இவங்க போய் வாண்டடா அறுக்கலையாம். அப்படி அறுத்தா அதோட அடிப்பகுதி டேமேஜ் ஆயிருமா. நாங்க போய் அதை அறுக்கல, அது வந்து பல போர்கள்ல பல மன்னர்களை எதிர்த்து ஜெயிச்சு விழுப்புண் பட்டு அந்த போர்க்களத்துல தானா இறந்து கிடந்த அந்த யானை, அது இறந்து கொஞ்ச நாள்ல அது மக்குனதுக்கு அப்புறம் அந்த தந்தம் வந்து அதுவாவே உதிர்ந்துருமா. அப்படிப்பட்ட 40 வயது அந்த கம்பீரத்தோட உச்சகட்டம். யானைனாலே கம்பீரம், அது கிழட்டு யானையா இருந்தா கூட கம்பீரம் தான். ஆனா அது இளமை ததும்ப அந்த 40 வயதை அடைந்த அந்த பருவத்திலுடைய அந்த பாங்கான ஒரு வீரத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அந்த யானையுடைய தந்தங்கள், தானாக விழுந்த அந்த தந்தங்கள், விழுப்புண் பட்டு போர்ல வந்து ஜெயிச்சுட்டு விழுப்புண் பட்டு இறந்த அந்த வீரத்துடைய அடையாளமான அந்த யானையின் தந்தங்களை எடுத்து அதுல அழகா கலைநயத்தோட வேலைப்பாடு பார்த்து
அதுக்கு கீழே வந்து அது கிரிப்பா நிக்கணும்ல, அது கூம்பு மாதிரி இருக்கும். அதனால எப்படி நிக்க, அதுக்கு புஷ் வேணும்ல. அந்த புஷ்ஷ வந்து ஒரு பூண்டோட அமைப்பு மாதிரி அது விலை உயர்ந்த ஒரு பொருட்களால தயாரிக்கப்பட்டு அதுக்கு கீழே இந்த போட்டிருக்காங்க பாருங்க, யானை தந்தை இருந்தது எப்படி, அந்த பாண்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுல அழகா கொடுத்துருக்காங்க. அதுல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சைடு எல்லாம் வந்து முத்து மணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட மாதிரி ஃபுல்லா முத்து. ஏன்னா பாண்டிமா தேவின்றப்ப பாண்டியர்களுக்கே முத்து வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட் முத்து. அதனால அதுல ஃபுல்லா சைடுல ஃபுல்லா முத்தான். அந்த ரவுண்டு கட்டில சுத்திலையும் அப்படியே முத்துக்களா தொங்க விட்டுருக்காங்களாம். கீழே வந்து யானை தந்தத்தான கால்கள், அதுக்கு புஷ் ஒரு காஸ்ட்லியான ஒரு இது, அந்த மெத்தை, அந்த தலையணை, அதுக்குள்ள நம்ம எல்லாம் வந்து இலவம் பஞ்சு போடுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு இது போடுவாங்க. ஆனா அவங்க வந்து அந்த மெத்தையில என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அன்னப்பறவையோட சிறகுதான். அதுவும் அவங்களா போய் அன்னப்பறவை துன்புறுத்தி புடுங்கல. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன் பெண் இனத்தோட பெண் அன்னப்பறவையோடு கூடும் போது அந்த அன்னப்பறவைகள் வந்து சிறகு வந்து கீழே விழுகுமா. அப்படி விழுந்த சிறகுகளையா எடுத்து மொத்தமா கலெக்ட் பண்ணி அந்த அந்த சிறகுகள் எல்லாம் ஃபுல்லா திணிச்சு மெத்தையும் தலகாணியும் செஞ்சிருக்காங்களாம். அவங்க மெத்த தலகாணி செய்யறதுக்காக நாங்க போய் வாண்டடா வந்து அந்த அதையும் நம்மகிட்ட பதிவு பண்றாங்க. நாங்க போய் எந்த அன்னப்பறவையும் ரெக்கையை பிடிச்சி பிக்கல, அதுவா உதிர்ந்த அந்த சிறகுகள்லாம் அப்ப எத்தனை நாள் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு அழகான ஒரு பொருளை வந்து அந்த அரசிக்கு பரிசளிக்கிறது, அதுக்கு எவ்வளவு மெனக்கடல் நடந்திருக்கு. அது சும்மா இன்னைக்கு நேத்து அதை ஒரு எடுத்துக்கிற முடியாது. அதுக்கு பல நாட்கள் ஆயிருக்கு, பல ப்ராசஸ் நடந்து அந்த மாதிரி ஒரு தனித்துவமா அது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. தனித்துவமா வந்து தயாரிக்கப்பட்டு அவ்வளவு ஒரு அந்த காதல், அந்த காதலுடைய அந்த அரசனோட காதலை தான் நான் அதுல பாக்குறேன். அந்த அரசிக்கு வந்து நொந்துடக்கூடாதான், அது வந்து வலிக்காம அந்த மனைவி வந்து அப்படி நிம்மதியா வந்து துயில் கொள்ளணும்னு அவர் எவ்வளவு ஒரு மெனக்கெடல் பண்ணி அந்த கட்டில டிசைன் பண்ணிருக்காரு, அந்த ஒரு மெத்தைய வந்து ஒரு டிசைன் பண்ணிருக்காரு. சோ அப்படிப்பட்ட காதலுக்குரிய கணவருக்காக அடுத்து அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றத அடுத்த சாப்டர்ல அவர் சொல்லுவாரு. அப்ப வந்து he deserves it. ஆமா, உனக்காக இவ்வளவு பண்ணிருக்காருல, அந்த காதலனுக்காக நீ வந்து உயிரை கூட கொடுக்கலாம், அதுல வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. இவ்வளவு ஒரு காதலை வந்து மனைவிக்கு வந்து வலிக்க கூடாதான், மனைவி அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமான்னு சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து ஒரு கட்டில்ன்றது ஒரு தூங்குறதுக்கு ஒரு சாதாரண இடம், அது ஒரு சாதாரண ஒரு மரத்துல செஞ்சாலும் கட்டில் தான், இரும்புல செஞ்சாலும் கட்டில் தான். ஆனா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், உனக்காக ஒவ்வொன்னையும் இன்ச்சு இன்ச்சா பார்த்து செய்வேன். அதுவும் கிழட்டு யானை எல்லாம் கிடையாது, 40 வயது யானை, அதுவும் போர்ல அடிப்பட்ட யானை. அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கேன், இதுதான் வச்சு செய்வேன், இதை வச்சுதான் செய்வேன்னு. அப்ப அந்த அளவுக்கு அந்த மன்னன் வந்து அந்த பாண்டிமா தேவியை வந்து காதலிச்சிருக்காரு. அப்ப அந்த பாண்டியில பார்க்கும்போது நமக்கே ஒரு நமக்கெல்லாம் இப்படி ஒரு லவ் ஹஸ்பண்ட் கிடைக்கலையே, நம்மள வந்து இப்படி எல்லாம் வந்து லவ் பண்றதுக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு வர்ற மாதிரி இருக்கு. அதை படிக்கும்போது ரொம்ப அழகா இரு. அரசி துயிலும், அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏய் பொடி. அரசி துயிலும் கட்டில் வட்ட வடிவம் உடையது, அதன் கால்கள் யானை தந்தத்தால் ஆனவை. அந்த யானையின் கால்கள் எவ்வாறு இழைக்கப்பட்டன தெரியுமா? ஒரு யானை 70 வயது வரை வாழக்கூடியது. எனவே 40 வயதில் அது முறுக்குடன் இருக்கும். அவ்வயதில் அது முரசு என்று நினைக்கத்தக்க வலிமையான கால்களை உடையதாகவும் இருக்கும். முகத்தில் சுருக்கங்கள் இல்லாமல் உயர்ந்த அழகிய வரிகளை கொண்ட நெற்றியை உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யானை அது போரில் வீரத்துடன் ஈடுபட்டு இருந்திருக்க வேண்டும். இருந்த பின்னர் அதன் கொம்புகள் தாமாகவே விழுந்திருக்க வேண்டும். கொம்புகளை வெட்டி எடுத்தால் ஒருவேளை அதன் அடிப்பகுதி சிதைந்து போகலாம் அல்லவா? அப்படி கொடர்ந்து தந்தங்களை தொழில் வல்ல தச்சர் ஒருவன் அவற்றின் இருபக்க முனைகளையும் சீராக்குகிறான். பின்னர் அதன் அந்தத்தில் மேற்பரப்பில் சீரானது செம்மையமானதுமான 2 அடுக்கு இலைகளை கொண்டு கொடி போன்ற வேலைப்பாடுகள் மிகவும் கூரான உளியால் கவனமாக செதுக்குகிறான். பின்பு அவற்றை கட்டிலுக்கு கால்களாக அமைக்கின்றான். அந்த கால்களுக்கு மேலே கட்டில் சட்டத்தின் பக்கங்களில் திரண்ட குடம் போன்ற அமைப்புகளையும் வெள்ளைப்பூடு போன்ற அமைப்புகளையும் அடியாக கொண்டு பொருத்தப்பட்டுள்ளது. பெரும்பெயர்கள் மன்னரின் அரசி அல்லவா? பெரும்பெயர் மன்னருக்கு ஒப்ப வகுக்கப்பட்ட மனையில் அரசிக்கேற்ற ஒரு பெரிய பாண்டில் உருவாக்கப்பட்டுள்ளது.
சோ அந்த பாண்டிலோட டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம கட்டிலில் உட்பரப்பில் இடைவெளிகள் இல்லாமல் இருக்க அழகிய நிறமுள்ள தகடுகள் ஆணிகளால் தைக்கப்படுகின்றன. அந்த தகடுகள் புலியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த தகட்டு பரப்பின் மேல் சாயம் ஏற்பட மென்மையான மயிர்கள் பரப்பப்படுகின்றன. அதன் மேல் மெல்லிதான துணி போர்த்தப்படுகிறது. அந்த துணியில் சிங்கம் வேட்டையாடும் காட்சி வரையப்பட்டுள்ளது. அதன் மேல் முல்லையுடன் பல்வித காட்டு மலர்கள் தூவப்படுகின்றன. அந்த மஞ்சம் அழகுற மெத்தை விரிக்கப்பட்டு அந்த மெத்தைக்கு அழகு சேர்க்கும் வண்ணம் தலையணைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மெத்தை தலையணை ஆகியவற்றிற்கு மென்மை சேர்க்க திணிக்கப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? தன் துணையை சேர்கின்ற ஆண் அன்னத்திலிருந்து உதிர்ந்த தூய நிறமுள்ள தூவி எனப்படும் மென்மயிர் கற்றைகள். இவற்றிற்கு மேலே கஞ்சி போட்டு வெளுக்கப்பட்ட துகிலை விரித்து அதன் பாதியளவு மலர்கள் இதழ்களை பரப்பி மறுபாதியில் இழுத்து மூடிய மடிப்பு விரிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு அழகா அந்த பாண்டில வந்து பேஜ் நம்பர் 104ல அழகா டிஸ்கிரைப் பண்றாரு. அதை பார்க்கும் போதே நமக்கு உருது. அடுத்து புனையா ஓவியம் கடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தலைவன் இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப வந்து தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு இது என்ன காட்சியா தோணுதுன்னா, ஈஸியா எல்லாருக்கும் புரியணும்னா, பாகுபலி 2ல வர்ற அனுஷ்கா தான் அவரு தலைவரோட இருக்கிற அனுஷ்கா. பாகுபலி 1ல ஒரு கந்தரகோலமா ஒரு அனுஷ்கா இருப்பாங்கல்ல, அந்த அனுஷ்கா தான் வந்து அந்த புனையா ஓவியம் கடுப்ப அந்த காட்சி வந்து கரெக்டா எக்ஸாம்பிளா சொல்லணும்னா அதுதான். அது அவங்க இருக்கும்போது அவங்க என்னென்ன அதான் போட்டிருக்காங்க பாருங்களேன். பாண்டிமாதேவி அவளது மார்பில் முத்துச்சரங்கள் எத்தனை தொங்கிக் கொண்டிருக்கும். இப்போதோ அவள் வெறுங்கழுத்தினால் அமர்ந்திருக்கிறாள். மாலைகள் தொங்கிய மார்பில் பின்னி கிடக்கும் கூந்தல் விழுந்து கிடக்கிறது. அரைகுறையாக மேலே இழுத்து கட்டப்பட்டிருந்த கொண்டைகள் அடங்காமல் சில மயிலிழைகள் முள் நெற்றியில் விழுந்து புரண்டு கொண்டிருந்தன. மிகுந்த ஒளி சிந்தும் குழலை காதுகளில் இப்போது இல்லை. மாறாக மிக சாதாரணமான வாயுரை என்னும் காதணி சொருகப்பட்டு காது மடல்கள் வெறுமையாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. பொன் வளையல்கள் அழுத்தி கிடந்த மென்மயிர்கள் ஓங்கப்பட்டிருக்கும் முன் கைகளில் சங்கு வளையல்களே காணப்படுகின்றன. அவற்றில் காப்பு கயிறும் கட்டப்பட்டிருந்தன. சிவந்த விரலை வாழை மீனின் திறந்த வாயை போல வளைக்கப்பட்டுள்ள சிவப்புக்கள் மோதிரம் அணிய செய்கிறது. பின்னிடக்கில் பூ போட்ட பட்டு துகிலை காணும். மாறாக மெல்லெழுக்கு படர்ந்த நூல் புடவை சுற்றி இருக்கிறது. அழகு சிலையாய் காணப்படும் அரசி இப்போது முற்றுப்பெறாத கோட்டு ஓவியம் போல அமர்ந்திருக்கிறாள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல. நான் சொன்ன மாதிரி அந்த அந்த அனுஷ்காவோட கெட்டப் தான். தலையெல்லாம் விரிகோலம், ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது, ஒரு சாதாரண பருத்தி ஆடை. அவங்க எல்லாம் வந்து பருத்தியே அணிய மாட்டாங்க. அவ்வளவு ஒரு பட்டு பீதாம்பரம் அப்படி போடுறவங்க இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவ்வளவு வெக்ஸ் ஆயிட்டாங்களாம். என் தலைவனே இல்ல, என்னை ரசிக்கிறதுக்கே ஆள் இல்ல, நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுத்தி யார் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுடைய செவிலியர்கள் உட்காந்துருக்காங்க, அரண்மனை தோழிகள் உட்காந்துருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் முன்னாடி மேக்கப் போட்டு இந்த அம்மாவுக்கு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுகளும் போட்டுட்டு எல்லாம் அலப்பறை பண்ணிட்டு தெரிஞ்சிச்சுங்க. இப்ப இந்த அம்மாவே இப்படி உட்காந்துருக்கு, நம்ம மேக்கப் போட்டா சாவடிச்சிருவாவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன செய்யறாங்களா அதே மாதிரி ஒரு கந்தரகோலம். எதுவுமே போடாம, நம்ம அரசியே போடல நம்மளும் போடக்கூடாதுன்னு சொல்லி போடாம. இதுல வந்து அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அரசிக்கு வந்து இவங்க மேல வந்து பேட் ஸ்மெல் வரக்கூடாதாம். அதனால வந்து என்ன செய்யறாங்க, நறுமணங்கள் மட்டும் பூசிக்கிறாங்களாம். ஏன்னா நம்மளோட வேர்வை ஸ்மெல்ல அவங்க டிஸ்டர்ப் பண்ணிரும் அப்படின்றதுக்காக நறுமணங்களை மட்டும் பூசிக்கிறாங்களாம். அப்புறம் அரசியை வளர்த்தெடுத்த அந்த செவிலித்தாயும் இருக்காங்களாம் கூட. அழுகாத அழுகாத, எல்லாம் சரியாயிரும், நீ எதுக்கும் வருத்தப்படாதமா, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத, கண் கலங்காத, அப்படி இரு எப்படி இருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்களாம். ஆனா அவங்க எதையும் கேட்கிற மாதிரி இல்ல. நானே நொந்து போயிருக்கேன், போய் யாரும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வெக்ஸ் ஆகி அந்த அந்த காட்சியை தான் வந்து புனையா ஓவியம் சொல்லி இந்த சாப்டர்ல வந்து சொல்றாங்க. அடுத்த சாப்டர் நேரம் கருதி சீக்கிரம் போயிடும். அவ்வளவுதான். அடுத்து வந்து அதுக்கப்புறம் மேல வந்து அந்த அரண்மனையோடைய அந்த பாண்டில வந்து அவங்க படுத்திருக்காங்க. அப்ப மேல பார்த்தா அந்த ராசி பலன்களுடைய அந்த ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருக்கு. அதுல மிதுன ராசியில வந்து அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோன்னே தலைவிக்கு வந்து அவங்க தலைவனோட இருந்த ஞாபகம் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுவும் எல்லா நாளையும் அழுகாம வாயை பொத்திட்டு அந்த மாதிரி கண்ணை வந்து அந்த கண்ணீர் வந்து பெருக்கெடுத்து அப்படியே ஓடுதான் ஆறு மாதிரி. ஆனா கூட அதை வந்து இது பண்ணிட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மகளிர்லாம் வந்து கொற்றவைட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, எங்க தலைவி வந்து சீக்கிரமா இந்த துயர்ல இருந்து மீளணும்
அந்த காதல் ரோஜாவை பாட்டுல வர்ற மாதிரிதான், தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் மாதிரி இவங்க பாக்குற காட்சியெல்லாம் அவங்களுக்கு தலைவனை ஞாபகப்படுத்துறதுனால அந்த அழுகை வந்து ஓயவே இல்லையா, அழுதுகிட்டே இருக்காங்களாம். அதுக்கடுத்து 15வது சாப்டர் வந்துட்டோம் நம்ம, இன்னும் அவ்வளவுதான் முடிய போகுது. 15வது சாப்டர்ல வந்து இப்ப நமக்கு அங்க காட்டுறாங்க அந்த காட்சி. இவ்வளவு நேரம் இந்த அரண்மனையெல்லாம் பாத்துட்டு இருந்தோம், இப்ப டக்குன்னு போர்க்களத்துக்கு கூட்டு போறாரு நம்மள நக்கீரர். அங்க போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாரு. அவர் ராஜா வந்து நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, இந்நேரம் ராஜா கொரட்டை அடிச்சு தூங்கிப்பாரா அப்படின்னு பார்த்தா தூங்கலையாம். அவர் என்ன செய்யறாரு, அவர் இப்போ நடந்து போற காட்சியை வந்து விவரிக்கிறாங்க. அவர் நடந்து போகும்போது பின்னாடி ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு வரான். அந்த கொடையில ஃபுல்லா முத்துக்களா தொங்குது. அவர் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இப்படி மேல ஒரு மேலாடை துண்டை மட்டும் போட்டிருக்காரு. பின்னாடி 2 யானைகள் அழகா வருது. இவர் போய் அந்த அடிப்பட்ட போர்ல விழுப்புண்பட்ட அந்த வீரர்களை போய் பார்த்து நலம் விசாரிக்கிறாரு. நலம் விசாரிச்சு இவர் முன்னாடி அந்த வேல் கம்பல வேப்பம்பூச்சியை சுத்தின ஒரு போர் வீரர் நடந்து வரான். அது எதை குறிக்குதுன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிச்சுட்டோம் அப்படின்றதான் வந்து குறிக்குது. சோ அப்ப வந்து போய் இவர் ஒவ்வொருத்தரையும் வந்து விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கு உங்க உடம்பு, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற காட்சியை வந்து நமக்கு காட்டி அதோட நமக்கு வந்து சாப்டரை முடிக்கிறாரு. சோ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல்மோஸ்ட் போர் முடிய போகுது, தலைவியுடைய வாட்டமும் சீக்கிரமே தீரப்போகுது அப்படின்றதுதான் வந்து சொல்றாரு. இந்த புக்கு மூலமா நம்ம படிக்கிறது வந்து அதுதான். அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓ, சிறப்பு மேடம். நன்றி நன்றி மேடம், நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்துட்டு இவ்வளவு டீட்டெயில்டா வந்துட்டு இந்த புத்தகத்தை பத்தி திறனாய்வு செஞ்சதுக்கு. உண்மையிலேயே இப்ப வந்து நம்மளுடைய ஊர்ல கோடை காலமா இருந்தாலும் ஒரு ஒரு குளிர்காலத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு நெடுநல் வாடை, ஒரு நீண்ட நல் வாடைய வந்துட்டு கொடுத்திருக்கீங்க. அது எல்லாருக்கும், இதை பார்க்கக்கூடிய ஊடகத்துல பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு சிறந்த ஒரு அனுபவமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது எனக்கு பர்சனலா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஒரு பயணம் வந்து, ஒரு நடைப்பயணம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிரியேட்டிவா வந்து நக்கீரர் நமக்காக கொடுத்திருக்காருன்றது. அவருடைய தொகுப்பு ரொம்பவே அருமையா இருந்தது மேடம். கலந்துரையாடலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாண்டியராஜ ஐயா இதை நம்ம அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஐயா, நான் பேசுறது கேக்குதா? ஐயா கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிமா, மிக அழகாக அருமையாக, நானே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதை நல்ல முறையில அதை பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க. நக்கீரர் எப்படி மலை உச்சியிலிருந்து பாண்டியன் அரண்மனைக்கு கொண்டு போனாரோ அதை மாதிரி நீங்க புஸ்தக தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்களும் ஒரு நடைப்பயணமா அதுவும் இல்லாம நீங்க அதை எவ்வளவு தூரம் ருசிச்சு படிச்சிருக்கீங்கிறதையும் நீங்க சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களுடைய. ஆமா சார், நீங்க அழகா எழுதிருக்கீங்க சார், அப்படி ரசிக்கிற மாதிரி எழுதிருக்கீங்க. உங்க பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்ததுமா, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இளமை ததும்ப எழுதிருக்கீங்க சார், நீங்க அந்த புத்தகத்தை ரொம்ப ஒரு இளமை ததும்ப எழுதிருக்கீங்க. இந்த புத்தகம் வந்து நான் புத்தக வடிவில் முதல்ல எழுதல, மின் தமிழ் ஒரு மின் இதழுக்காக வாரம் ஒவ்வொரு கட்சியா போட்டுதான் எழுதினேன் நான். வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கட்சியா போட்டு ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சி எழுதிட்டு இருந்து கடைசியில் அதை தொகுத்து ஒரு புத்தகமா போட்டேன். அதுல முதல்லயே நான் முதல் வாரத்துல நக்கீரர் நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லும் போதே சில எதிர்ப்பு குரல், அது எப்படி அதை நீங்க நடக்கும்னு சொல்ல போச்சு. ஏன்னா கடைசியில் அவர் வந்து பாண்டியன் அரண்மனைக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போய் அரசியலாம் காமிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது அவருக்கு போயிருக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்குரிய எனக்கு அப்ப தெரியல, உண்மையிலே தெரியல. நானே ஷாக் ஆயிட்டேன். ஆஹா, அப்ப நினைச்சு தப்போ அப்படின்ட்டு. இல்ல நம்ம நினைச்சது ரைட்டு தான், இது பாண்டியன் அரண்மனை தான், அவர் வழக்கமா கூட்டிட்டு போறாருதான். ஆனா அதற்குரிய விடை அப்படி யோசிச்சு சொல்றது, இதற்குரிய விடை அப்பொழுது தெரிவிக்கப்படும் சொன்னேன். போய் அந்த பாண்டியன் அரண்மனை எப்படி கட்டுறான் அப்படிங்கறது அவர் தேவையில்லாம சொல்லும் போது அது தேவையில்லை, அதுதான் அந்த உண்மையான பாயிண்ட் அப்படிங்கறத நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. அவர் ஏன் அரண்மனைக்குள்ள நம்மளே கூட்டிட்டு போக முடியாத நிலையில கூட அவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த நூலை நான் படிக்கும் போதே அது 2 விதமான கண்டினியூட்டி 2 விதமான ஒரு டைம் கண்டினியூட்டி. ஒரு நள்ளிரவுல ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நண்பர்கள், அப்புறம் மாலை, அப்புறம் இரவு, அப்புறம் அந்த நள்ளிரவு,
ஒரு 24 hours ரொட்டேஷன். கரெக்ட். காலத்துல எல்லாம் நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது புத்தகத்துல சில கட்டுரைகள் வரும். என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய மனிதர் ஒரு நாள் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை போய் அவர் கூட இருக்க வச்சு அவர் காலையில் எந்திரிச்சு சாயங்காலம் படுக்க போகிற வரைக்கும் அவர் என்னென்ன செய்யறாருங்கிறத அப்சர்வ் பண்ணி அது ஒரு கட்சியா புத்தகத்துல போடுவாங்க. ரொம்ப பெரிய அரசியல் தலைவர்கள், இலக்கிய அவர்களுக்கு அந்த மாதிரி இவர் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த கதையை கொண்டு வர்றாரு. ஒரு கண்டினியூட்டி டைம். அதே மாதிரி கண்டினியூட்டி ஆஃப் பிளேஸ் ஆல்சோ. ஒரு மலை அதுதான் நாகபுலக்கோட்டை. நீங்களும் சொன்ன நாகபுலக்கோட்டில் ஆரம்பிச்சு கொஞ்சம் இறங்கி வந்து வையாற்றங்கள் வழியா வந்து அரசடி கிட்ட வந்து அரசடிட்டு நின்று பார்க்கும்போது அங்க அப்படியே மாடம் ஓங்கிய மல்லல் மூதூர் அப்படி காமிக்கிற காட்சி ரொம்ப அருமையா. அதெல்லாம் எனக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சது. ஆக இவ்வளவு அருமையாக இருக்கிறதா நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த 2 கண்டினியூ அழகா கையாண்டிருப்பாரு அவர். இப்ப நான் அந்த சைடு போகும்போது கண்டிப்பா உங்க புத்தகம் தான் எனக்கு நினைவு வரும். அரசடிக்கோ இல்ல கோச்சடைக்கோ எங்க நான் போனாலும் உங்களோட படிச்ச அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் இந்த இது நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல இன்னொன்று கூட இந்த இருகோட்டு அறுவையர்னு வரும். யவனரை பற்றி சொல்லும்போது இருகோட்டு அறுவையர் அது நிறைய உரையில எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அப்புறம் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி யவனர்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி எப்படி இருக்குன்னு கண்டு அந்த இருகோட்டு அறுவையர்களை பற்றி ஒரு அருமையான ஒரு டிஸ்கஷன் அதையும் போட்டு அதுக்காக நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தேன் நான். அதே மாதிரி வழுக்காது குடநேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் உரை ஆசிரியர்கள் எல்லாமே எனக்கு உடன்பாடு இல்லை. இதுக்கு வேற உரை இருக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய அதுக்குரிய சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த இருகோள் குறுநிலை அது என்னங்கிறதை பற்றி அதை பற்றியும் இது. நான் பிறந்து வளர்ந்தது சின்னமனூர் மதுரை மாவட்டம். அந்த காலத்துல மதுரை மாவட்டம், இப்ப தேனி மாவட்டத்துல சின்னமனூர் பக்கத்துல ஓடைப்பட்டி இருக்கின்ற கிராமம். அந்த ஓடைப்பட்டில நிறைய கவுண்டர்மார் இருப்பாங்க. கவுண்டர் இன்னும் இருக்காங்க. அதுல விவசாயத்துக்காக மாடு வளர்ப்பாங்க. மாடு கெடை போட்டிருப்பாங்க. கெடை போட்டிருக்கும் போது 6 மாசம் அங்கே தங்கியிருப்பான். 6 மாசம் தங்கியிருப்பான். அதான் புலம்பெயர் புலம்போடு. இதை எந்த உரையாசிரியரோடு சொல்லலை. இது ஏதோ புலம்பெயர் சொல்றாங்க இல்லையா, அந்த புலம்பெயர் புலம்புனால ஒரு நுணுக்கமான நீங்க எழுதினது அந்த நான் ரசிச்ச பகுதியை நான் அதே மாதிரி வாசிச்சு காமிச்சேன். ஆமா அதான் நல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டு வேற பாடினேன். பாட்டு வர பாடுங்க ஒரு அருமையான நல்ல குரல் உங்களுக்கு இருக்கு. அருமையான குரல் மயக்கம் மாடு பொழுது போவாங்க. நானே ரசிச்சு கேட்டேன். அந்த காலத்துல எம்ஜிஆர் பாடுவார் பாட்டு அருமையா இருக்கு. அது மாதிரி அந்த தலைவி பிரிஞ்சிருக்கும் போது அந்த எனக்கு மைண்ட்ல அந்த பாட்டு என்ன தெரியுமா, கண்கள் இரண்டும் இன்று உன்னை கண்டு பேசுமோ, சேர்க்குமோ, அந்த வரிகள் ஞாபகம் வந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான எழுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. வாழ்த்து. ரொம்ப ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி உங்களுடைய அந்த திறனாய்வு பாத்தீங்கன்னா அப்பப்ப பாடல்களோட வேற இணைச்சு. ஆமா அதாவது இந்த எழுதுறதுக்கு முன்னாடி கேமரா ஆங்கிள்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நான் டவுன்லோட் பண்ணி ஒரு வாரம் அதுக்காக படித்தேன் நான். அதான் முதல்ல சொல்லியிருப்பேன் நான். ஷார்ட் ஆங்கிள், மிடில் ஆங்கிள், சைடு ஆங்கிள், ட்ராலி ஷாட் எல்லாம் அதில் இருக்கு. அதில் திரைப்பட கல்லூரிக்கு இது பாடமாக வைக்கலாம், நல்லா வைக்கலாம். திரைப்பட கல்லூரி அவர் கொடுக்குற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அருமையான ஷார்ட்ஸ். உங்களோட மெனக்கெடல் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட மெனக்கெடல், அந்த தகவல் வந்து சரியா போய் சேரணும், வாசகர்களுக்கு தெளிவா புரியணும்னு சொல்லி நீங்க எவ்வளவு மெனக்கெட்டிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது வந்து அதை படிக்கும் போதே தெரியுது தெளிவா. நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். படிக்கும் போது தெளிவா தெரியுது. அது மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜில் கூட இப்போ இந்த வீடியோகிராஃபிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு உலக தமிழ் சங்கத்துல இத வந்து பண்றதுக்கு பாப்போம் சார். முயற்சி எடுக்கிறேன் நானு. உலக தமிழ் சங்கத்துல வந்து இத ரிவ்யூ பண்றதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ண முடியுமான்னு பாப்போம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வழியில நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்றேன்.
நம்ம கண்டிப்பா, ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ஆமா, இந்த புத்தகம். எல்லாத்துக்கும் இது அருமையான நான் சங்க இலக்கியம் முழுக்கத்துல நான் படிச்சிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப படித்து ரசிச்சது இந்த முல்லைப்பாட்டு ஒண்ணு, இந்த நெடுநல் வாடை ஒண்ணு. நான் என் மாணவிகள்ட்ட எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி நான் ரிவ்யூ கொடுக்க போறேன், நான் ஒரு ரிஹர்சல் மாதிரி பாக்குறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட சொல்லல, ஒரு 10 நிமிஷம் தான் பேசினேன். அவங்க எந்திரிச்சு போக மாட்டாங்க பிள்ளைங்க. மேம் நீங்க இன்னும் சொல்லுங்க மேம், இன்னும் ஏய் அவ்வளவுதான்ப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க, 3:30 ஆயிடுச்சு, பஸ் கிளம்பிடும், இத முடிவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு நம்மள எம்பாரஸ் பண்ற மாதிரி அவ கேக்குறாங்க ஒரு ஆர்வமா. சோ இளைய தலைமுறைக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என் நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நம்ம டச்சிங்ல இருப்போம், நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம், இலக்கியத்தை பத்தி பேசுவோம். உங்க நம்பரை நான் கேட்டு வாங்கிக்கிறேன். சரிங்க சார். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயாடமோ இல்ல. வணக்கம். கேள்விகள்லாம் எதுவும் இல்ல. உஸ்னாரா பானு அவங்க இப்போதான் முதல் தடவையா பேசுறீங்களா ஜூம்லன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளோ ரசிச்சு பேசிய பேச்சு வந்து இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறேன். பாட்டுன்னு இத பாருங்களேன், இது படிச்சு பாக்குறேன் பாருங்களேன், இத படிச்சு காட்டுறேன் பாருங்களேன்றீங்களா? ஐயோ, இந்த நேரத்துக்கு போய் இந்த நக்கீரர் எங்க போய் ஒளிஞ்சுக்கினாரோன்னு நான் ஓடி போய் என் புக் ஷெல்ஃப்ல எல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ, அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயாவோட 10 பாட்டில் சொல்லோவியங்கள் புக்கு மட்டும் கிடைச்சிச்சு. அப்போடா இதுல நெடுநல் வாடை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல 65 பக்கத்துக்கு ஏறக்குறைய 70 பக்கத்துக்கு கொடுத்துருக்கிறாரு நெடுநல் வாடையை. நீங்க சொன்ன எல்லா பாட்டும் அந்த புத்தகத்திலயும் வரும். அப்போ எடுத்து பார்த்த பிறகுதான் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவல் டிலைட் அப்படின்றது கொடுத்திருப்பாரு, ஸ்கெட்ச் டயக்ராம்னு இருப்பாரு, ஒன்னொன்னையும் நம்ம தற்கால நடைமுறைக்கு ஐயா விளக்கி எழுதியிருப்பாரு. அதே போல அந்த இருகோட்டு அறுவைக்கும் விக்கிபீடியால பார்த்ததும் அந்த இன்னொரு வார்த்தை இருகோள் குறி, அதுக்கும் எப்படிலாம் நான் அதுக்கு பார்த்தேன், உரையாசிரியர்களோடது வந்து எனக்கு திருப்தி தரல அப்படின்னு விளக்கம் எழுதியிருப்பாரு. இப்போ இதுலயே இவ்வளவு விளக்கம் இருக்கும்போது அந்த புத்தகத்துல இன்னும் அதிகமான விளக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. நேரம் உங்களுக்கு நேரம் போறதே தெரியலையே, நீங்க பாட்டுன்னு விட்டா இன்னைக்கு எல்லாம் பேசுறீங்க. ஐயோ, என்னை விட்டா இன்னைக்கு பூரா இந்த நூலை பத்தி பேசுவேன் நான். ஏன்னா அவ்வளவு ரசிச்சேன் நான், ஒவ்வொரு வரியையும் வந்து நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன், லயிச்சு ரசிச்சு திரும்ப திரும்ப படிச்சேன்னு வைங்களேன். அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. அது நீங்க பேசலே தெரியுது மேடம். அது நீங்க சொல்லலே வந்து எனக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இலக்கிய புக்கை வந்து மறுபடியும் ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலா நிறைய உட்கார்ந்து இன்டர்நெட்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அது ஒவ்வொரு பாட்டும் அதனுடைய சிறப்பு எல்லாம் எப்படி என்ன அப்படிங்கறதெல்லாம் இருந்தது, பேரலா இருந்தது. நீங்க சொல்ல ரொம்ப ரசனையா இருந்துச்சு எனக்கு கேட்க. அதுதான், அது ஒரு ரசிகரோட, ஒரு நல்ல ரசிகர் வந்து பிறரை ரசிக்க வைப்பாங்க. இப்போ ஒரு பாட்டுடைய ரசனை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல, இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்களேன், இந்த வரியை கேட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த பாட்டை கேட்கணும் ஒரு ஆர்வம் வரும். இப்ப அந்த கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசும்போதே ஒரு அழகான வரி, கணையாளி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, ஒரு அழகான ஒரு வரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். இந்த நெடுநல் வாடையிலேயே வந்து 188 அடிதான் இருக்குதுன்றாங்க. ஆனா நீங்க அது எத்தனை அடிகள்ல புகழ்ந்துருக்கீங்கன்னு தெரியல. சினிமா பாட்டு எல்லாம் வேற கூட. அந்த காஷ்மீரோட குளிரை நம்ம உணர முடியும் ரோஜா படம் பார்க்கும்போது, அந்த தென்காசியோடைய அந்த வயல் வரப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி அரவிந்த் சாமியோட காதலுடைய அந்த பிரிவை வந்து அந்த காதல் ரோஜாவை பாட்டு கேட்கும் போது உணர முடியும். சோ அந்த மாதிரிதான் நான் வந்து அதை கம்பேர் பண்றேன். ஐயா வந்து இந்த நூல்ல போகூழ்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு, போகூழ். ஏன்னா இது வந்து ஒரு அகப்பாட்டு, ஆனா இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளா போயிடுச்சு. அந்த மாதிரி போனது வந்து இவ்வளவு அருமையான ஒரு அகப்பாட்டு வந்து இது மாதிரி ஆனது வந்து ஒரு போகூழ், அதாவது போகு கூட்டல் ஊழ், துரதிஷ்டம் அப்படின்னு இருப்பாரு. இன்னைக்கு நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து பேசுறது எங்களுடைய ஆகூழ்.
அதிர்ஷ்டம். சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐயாவோட எனக்கு வார்த்தைகள் தான், இது. என்னோட வார்த்தைகள்லாம் இல்ல, ஐயாவோட வார்த்தைகள் தான் அது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆகுன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மனோரேகா மேடம். ரொம்ப நன்றி நன்றி. நன்றி நன்றி சார். வேற அவ்வளவுதான். பங்கேற்பாளர்கள் உங்களுடைய கேள்விகள் இல்ல கருத்துக்கள் எதுவும் இருந்தா பகிரவும். வணக்கம். நேரம் நான் ஆல்ரெடி பேசலாமா? பேசுங்க. ஆஸ்திரேலியாவினுடைய எழில்மிகு பிரிஸ்பேன் நகரிலிருந்து பேசுகிறேன். ஓ, வணக்கம் சார். உஷ்ணரபான் அவர்களுக்கும் ஐயா பாண்டியராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இங்கு யாமம் கடந்து விட்ட நேரம். நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இங்கு 10:30 மணி இரவு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே தோன்றியதால் உறக்கத்துக்கு சவால் விட்டு கொண்டே கேட்டேன். முதலாவது, இதை எழுதிய பாண்டியராஜா ஐயா அவர்கள் உண்மையிலேயே இலக்கிய சுவை பிழிந்து தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இவ்வளவு சிறப்பாக இலக்கியங்களை அறிமுகப்படுத்தும் போதுதான் நம்மிடத்துல எவ்வளவு செல்வங்கள் புதைந்து கிடக்கிறது, அதை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோமே, ஒரு வாழ்க்கை போதாது என்ற உணர்வு தோன்றியது ஒன்று. இரண்டாவது, அதை கொடுத்த குஷ்ணாரா பானு, சரிதானே, அவர்களும் மிக மிக சுவையாக கொடுத்தார்கள். மிகவும் அவர்களுக்கு ஈடுபாடு இருந்ததை நான் கண்டேன். அவருடைய பாடலையே தனியாக கேட்கலாம் போல இருக்கு, நல்லா பாடுறாங்க. அந்த அவ்வப்போது அது வந்தது, கொஞ்சம் உறக்கத்தில் போகும்போது அது கொஞ்சம் விழிக்க வைக்கிறது, சில நேரங்களில் உறங்கவும் வைக்கிறது. அவ்வளவு அருமையாகவும் இருந்தது பாடல். இருந்தாலும் தமிழ் மீதும் இலக்கியங்களின் மீதும் உள்ள காதலால் நான் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டேன். இன்னொன்று, இதை ஏற்பாடு செய்த மதுரை கிளை, ஏதாவது தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினராக நான் ஆஸ்திரேலிய பொறுப்பாளராக இருக்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகள் வருகின்றன. எல்லா நிகழ்ச்சியும் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நாளை ஓய்வு நாளாக இருப்பதால் என்னால் இதை விழித்திருந்து பார்க்க முடிந்தது. நான் சிறைத்துறை அதிகாரியாக இருக்கிறேன், ஜெயிலர், இங்க மாநில அரசுல. எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் முதலில் ஐயா அவர்கள் இந்த அறிமுக உரையை கொடுத்த குஷ்ணாரா பானு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஐயா பாண்டியராஜா அவர்களுக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனிருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. மிக சுவையான நிகழ்ச்சி. ஒன்றே ஒன்று, கொஞ்சம் கொஞ்சம் என்னதான் அருமையாக இருந்தாலும் 1.5 மணி நேரம் வைத்துக் கொண்டால் கேட்பவருக்கு எங்காவது அலுப்பு தட்டும். நான் அதுக்குதான் ஊடல கேட்டேன் சார், டைம் இருக்கான்னு கேட்டேன் நானு. நீங்க அவரை கேட்டீங்க, அவரும் சரின்னாரு. நீங்க தமிழ்நாட்டுல பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுல மன்னிக்கவும் அது அடுத்த முறை அடுத்த இதுல அவங்களும் மிகவும் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால சரின்னு. இல்ல, நீங்க சொல்லிருந்தா நான் நிப்பாட்டிருப்பேன் சார். கடைசியில எப்படி டக்குன்னு முடிச்சேன், அது மாதிரி முடிச்சிருப்பேன் நானு. நீங்க டைம் இருந்ததுனாலதான் நான் சொன்னேன். டிஸ்கிரிப்ட் ரொம்ப கொஞ்சம் அதான், அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்ததுனாலதான் அதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். ஆமா, நானும் இப்ப பங்கேற்பாளர்கள் நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா குறைக்க பார்த்திருந்திருக்கலாம். சரி, அளவான பங்கேற்பாளர்கள்னால சரி ஜூம்ல பாத்துக்குவாங்கிறதுனால சரின்னு விட்டது. அது பற்றி பரவாயில்ல, அது ஒரு குறையா சொல்லல. நானு பொதுவா என்னுடைய கருத்துக்களை நான் திறந்த மனதோட, ஆனால் பிரமாதம், அவருடைய ஈடுபாடு அந்த நேரம் போவது தெரியாமல் காட்டிவிட்டது. அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அவர் கொடுத்தார். இறுதியாக இதை அற்புதமாக வடிவமைத்து கொடுத்த பாண்டியராஜா ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது போல மற்ற இலக்கியங்களை நீங்கள் முடிந்தால் எழுதி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அது தமிழுக்கு செய்யும் பெரிய சேவையாக இருக்கும். குஷ்ணாரா பானு அவர்கள் மிக அற்புதமான பேச்சாளர், மிக அருமையான பாடகர். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. 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 நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதுனால ஐயா பாண்டியராஜ் ஐயா ஏதேனும்
ஏற்புரை எடுத்து எதுவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல இல்ல, விரும்புறீங்களா? அனைவருக்கும் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப இனிமையான ஒரு மாலை பொழுதாக எனக்கு இருந்தது. அதனால மறுபடியும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பழைய நினைவுகளா இதுதான். இதை எழுதி எத்தனையோ ஆண்டுகளாச்சு, நானே மறந்துட்டேன். நானே எத்தனையோ ஆண்டுகளா சார் உங்களுக்கு நான் நான் மார்க்கண்டேயன் பேர் மறந்துட்டேன். வைக்கிறேன் சார். அஹ், மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறேன். நீங்க அதான் உங்க மறுபடியும் அதை வயது வேணா மீண்டும் உங்களுக்கு வந்து அது தலை வேணா நிறைச்சிருக்கலாம். ஆனா உங்க உள்ளம் வந்து இன்னும் ஒரு இளம் வயது ஒரு பையனோட ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. அது உங்க புத்தகங்கள் படிக்கும்போது தெரியுது. அதனால மார்க்கண்டேயன் உங்க பேரை நான் மாத்திடுறேன் இன்னையில இருந்து. ஆமா. நன்றி, மிக நன்றி. சரி. உங்க அனைவருக்கும் படைப்புகள் நன்றி, மூலமா மிக்க என்னைக்கு நன்றி. நீங்க அழியாம இருப்பீங்க. ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா, வாய்ப்பு நன்றிங்க. கொடுத்த நம்ம அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க. நம்ம இறுதி நன்றி உரைக்கு வரலாங்க. ம். ஸோ இந்த அருமையான நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நமது நூல் ஆசிரியர் பாண்டியராஜா அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த புத்தகத்தை அவரே மறந்திருந்தாலும் அதை மறுபடியும் எங்களுக்கு எளிய உரையில் ஒரு திரைப்படமாக சிறந்த பாடல்களுடன் அப்பொழுது எங்களுக்கு சிறந்த திறனாய்வை வழங்கிய உஷ்ணாரா பானு அவர்களுக்கு எனது இரண்டாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் பொறுப்பாளர்கள் இறைவாணி மேடம் அவர்களுக்கும் மற்றும் ஜூம் வழியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த வருண் பிரபு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இணைய வழியாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து அறிஞர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், முனைவர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு நூலினை பற்றிய திறனாய்வை வழங்குவதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, Thank you வணக்கம். so much. Thank you. Thank you, sir. Thank you. நன்றிங்க மேடம். நன்றி. நன்றி. சரி. Thank you, sir.